Hi, hello and vanakkam pasangala. Welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel. And நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம். ஸோ எஸ் பசங்களா, இன்னைக்கு நம்மளோட குட்டி வாரியர்ஸ் ஒன் ஷார்ட் செஷனில் நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ உன்னோட 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற கடைசி சயின்ஸ் சாப்டர் இதுதான், சரியா? ஸோ இந்த செஷன், இந்த ஒன் ஷார்ட் முடிச்சோன்னா மொத்தமாக உன்னோட 8th ஸ்டாண்டர்ட் போர்ஷனே கம்ப்ளீட்டட். ஸோ எஸ், இந்த செஷனை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்மளோட இந்த செஷனோட பிடிஎஃப் வேணும், எனக்கு இதுக்கு கீவேர்ட்ஸ் வேணும் மேம், இந்த சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி எனக்கு இந்த சாப்டர் நோட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு PW தமிழ்நாடு கிளாஸ் 8 வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ண உடனே யூ வில் கெட் ஆல் த அப்டேட்ஸ் ரிலேட்டட் டு யர் 8th ஸ்டாண்டர்ட். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் பசங்களை நாங்கள் அப்படியே விட்டுற மாட்டோம். உன்னோட ஆனுவல் எக்ஸாம், மிட் டேர்ம் எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், குவார்ட்டர்லி எக்ஸாம், எல்லாத்துக்கும் தேவையான எல்லா விஷயங்களும் நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுவே போதும், சரியா? ஸோ அதே மாதிரி பசங்களா, நம்ம செஷனை யூடியூப்பை தாண்டி நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பில் நீங்கள் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்ஸ் வாலா ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து PW ஆப்பில் நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட குட்டி வாரியர்ஸ் பேட்ச் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா யூ கெட் ஆல் த செஷன் PDF வீடியோஸ் எல்லாமே நீ வந்து ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க், ஃபிசிக்ஸ் வாலா ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் உனக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குட்டி வாரியர்ஸ் பேட்ச்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. இந்த செஷன் வீடியோஸ் எல்லாமே நீ வந்து ஆப்பில் வந்து பார்க்கலாம். அண்ட் செஷன் PDFும் நீ என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? அண்ட் எஸ் பசங்களா, இன்னைக்கு இந்த சாப்டர்ல, இந்த ஒன் ஷார்ட் வீடியோல நம்ம என்னென்னலாம் படிக்க போறோம், என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to learn about deforestation. Deforestation என்ன, Aforestation என்ன, Reforestation என்ன, Endangered species என்ன, Red Data Book என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சாப்டர்ல படிக்க போறோம். What do you mean by conservation? PBR என்ன, Biomagnification and Animal Welfare Organization. ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், இது வந்து உனக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய நீ வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நிறைய விஷயங்கள் இந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் நீ வந்து தெரிஞ்சுப்ப, சரியா? ஸோ இந்த சாப்டர் நீ வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குறப்ப நீ வந்து ஒரு 1xோ 1.5x ஸ்பீட்லையோ பார்த்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸை நீங்களாகவே சால்வ் பண்ணுங்கள். அதை நீ சால்வ் பண்ண முடியலன்னா திரும்ப நம்ம வீடியோவை எடுத்து 2x ஸ்பீடில் பார்த்து யூ ட்ரை டு சால்வ் த புக் பேக் கொஷின்ஸ் ஆன் யோர் ஓன், சரியா? ஸோ நம்ம வித்தவுட் வேஸ்டிங் த டைம் நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல், அதுதான் நம்மளோட சாப்டரோட பேர். ஸோ நம்ம சாப்டருக்குள்ளே டக்குன்னு குதிக்காம நம்மளுக்கு ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் வேணும் இல்லையா? நம்மளோட பிளானட் எர்த், என்னது, நம்மளோட பிளானட் எர்த் இஸ் ஃபில்டு வித் சோ மெனி ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நம்மளோட பூமியில் அவ்வளோ விதமான, அவ்வளோ பல வகையான செடிகள், தாவரங்கள், அனிமல்ஸ் இது எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ நம்மளோட பூமியை பார்த்தாவே இட்ஸ் லுக்கிங் வெரி ப்ளூ அண்ட் க்ரீன் இல்லையா? க்ரீன் எதனால, அவ்வளோ பிளான்ட் ஸ்பீஷீஸ், அவ்வளோ அனிமல் ஸ்பீஷீஸ் இருக்கு நம்மளோட எர்த்தில். ஸோ அக்கார்டிங் டு த சயின்டிஸ்ட் தேர் ஆர் அபவுட் 70 to 100 lakh ஸ்பீஷீஸ் ஆன் எர்த். சும்மா என்ற அளவில் 70 to 100 lakh ஸ்பீஷீஸ் நம்ம பூமியில் இருக்கா. ஸோ த சம் டோட்டல் ஆஃப் ஆல் தீஸ் அனிமல்ஸ் இஸ் கால்ட் பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டினா என்ன, இத்தனை விதமான ஸ்பீஷீஸோட மொத்த கணக்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call that as biodiversity. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நீ ப்ராப்பராக அந்த வேர்ட்ஸ், கீவேர்ட்ஸோட ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் இது மண்டையில் ஏறும். அதுதான் உனக்கு ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க. பயோனா என்ன, பயோ மீன்ஸ் லைஃப். டைவர்சிட்டினா என்ன, டைவர்சிட்டி மீன்ஸ் வெரைட்டி ஆர் டிஃபரெண்ட். ஸோ பயோடைவர்சிட்டினா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப், சரியா? ஸோ அத்தனை விதமான உயிரினங்கள் நம்மளோட பூமியில் இருக்கு. ஸோ திஸ் பயோடைவர்சிட்டி மீன்ஸ் வெரைட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் த எர்த் அண்ட் எசென்ஷியல் இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ இத்தனை விதமான, இத்தனை வகையான லிவிங் ஆர்கானிசம்ஸ் நம்மளோட பூமியில் இருக்கு. எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் உனக்கு இண்டிபெண்ட்
டிபெண்டா இருக்கா? கிடையாது. ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசமும் இன்னொரு லிவிங் ஆர்கானிசம் மேல இன்டர் டிபெண்டா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் என்னால தனியா வாழ முடியுமா? இல்லை. எனக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடுக்கு நான் இன்னொரு ஆர்கானிசம் மேல தான் டிபெண்ட் ஆயிருக்கேன். என்ன ஆர்கானிசம்? ஒரு பூ, ஒரு செடியோ, ஒரு அனிமல் மேல நான் டிபெண்ட் ஆயிருக்கேன். ஸோ எவ்ரி லிவிங் ஆர்கானிசம் இஸ் இன்டர் டிபெண்டன்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வென் யூ டிராவல் த்ரூ த ஃபாரஸ்ட், நீங்க காடுகள் மூலமாலாம் நிறைய டிராவல் பண்ணியிருப்பீங்க. நீங்க இப்போ கொடைக்கானல் பைன் ஃபாரஸ்ட்லாம் போயிருப்பீங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியா உனக்கு நல்லாவே தெரியும். வென் யூ டிராவல் த்ரூ த ஃபாரஸ்ட் இன் த மவுண்டெயின் ரேஞ்சஸ் யூ கேன் சி வெரைட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். நீ வந்து ட்ரெக்கிங் போகிறப்பையோ இல்லை நீ திருப்பதி மலை ஏறுறப்பையோ இல்லை எந்த மலை ஏறுறப்பையோ அவ்வளோ விதமான ட்ரீஸ் இருக்கு, மரங்கள் இருக்கு. அதை நீ தாண்டிலாம் போறப்ப யூ கேன் சி டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ். எல்லாமே ஒரே மரமா இருக்கா? கிடையாது. ஒவ்வொரு செடியும், ஒவ்வொரு அனிமலும், ஒவ்வொரு ட்ரீயும் வந்து உனக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, வெரைட்டியா இருக்கு. ஸோ ஃபாரஸ்ட் ஆர் abundant with fruit trees and flowers and inhabited by chirping birds, prancing deer and plenty of other animals. ஸோ இதை நீ படிக்கிறப்பயே உன்னோட இமேஜினேஷன் வந்து பயங்கரமாக இருக்கணும். நல்லா பாருங்க, நீ ஃபாரஸ்ட் வெளியா நடந்து போயிட்டு இருக்க. நடந்து போறப்ப நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. மரம்லாம் வந்து உரசுது, அந்த சவுண்டு கேட்குது, இலைலாம் வந்து உதிருது, அப்புறம் பேர்ட்ஸ்லாம் வந்து சிர் பண்ணுது, அனிமல்ஸ்லாம் வந்து ஓடுற சவுண்டு, இதெல்லாம் கேட்குது. ஸோ அத்தனை விதமான லிவிங் ஆர்கானிசம்ஸ் எங்கே இருக்கு? நம்மளோட ஃபாரஸ்ட்ல இருக்கு. ஸோ ஆல் த்ரூ த லிட்ரேச்சர் ஆஃப் ஏஜஸ் இட் ஹாஸ் பீன் மென்ஷன் தட் இந்தியா இஸ் ஃபுல் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபில்டு வித் வைல்ட் லைஃப். என்னது? நம்மளோட இந்தியா வந்து ஃபுல்லா வைல்ட் லைஃப் அண்ட் ஃபாரஸ்டால நிரம்பி இருக்கு. ஓகே, ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ரம் தென் டு நவ் மோஸ்ட் ஆஃப் தீஸ் நாட் எக்ஸாக்ட்லி தே. ஸோ அப்போ இருந்து இப்போ கம்பேர் பண்ணுறப்ப ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பூமியில் அவ்வளோ வீடுகள் இல்லை, அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் இல்லை. இப்போலாம் எல்லா பில்டிங்கும் அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அந்த பில்டிங் கட்டணும்னா என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லாரும் இந்த மாதிரி மரத்தெல்லாம் வந்து வெட்டி தான் அந்த இடத்துல தான் பில்டிங் கட்டியிருப்பாங்க. ஸோ அப்பையும் ஒரு 10 வருஷம் இல்லைடா, ஒரு 1000 வருஷம் முன்னாடி, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உன்னோட ஏரியாவோட மேப் எடுத்து பாருங்க, இப்போ இருக்கிற மேப் பாருங்க. நிறைய மரங்கள் இருக்காது, நிறைய ஸ்பீஷீஸ் இருக்காது இல்லையா? ஸோ அது அர்பனைசேஷனால நிறைய சிட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ த ஃபினாமினன் இஸ் சீன் ஆல் அக்ராஸ் த வேர்ல்ட். ஸோ ஃபாரஸ்ட் ஆக்ட் as a natural resource are decreasing in area in the recent years. So அப்போ கம்பேர் பண்ணுறப்ப இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் நீ பார்த்தனா காடுகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சி போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ ஃபாரஸ்ட் ஆர் டிக்ரீசிங் டே பை டே. ஸோ கம்பேரிட்டிவ்லி நீ பார்த்தனா ஃபாரஸ்ட் அப்போ வந்து ஃபாரஸ்ட் கவர் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, பட் இப்போ ஃபாரஸ்ட் கவர் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ இன் திஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் டிஃபாரஸ்டேஷன், endangered species, conservation of plants and animals and wildlife sanctuaries and national parks. ஓகே, ஸோ அப்போ ஃபாரஸ்ட்லாம் வந்து நிறைய இருந்துச்சு, பட் லேட்டா இந்த ஃபாரஸ்ட்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. ஏன் மேம் கம்மியாகுது? உனக்கு யோசனை வருது இல்லை? ஸோ அதுக்கான ரீசன் எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ டிஃபாரஸ்டேஷன் தான் என்ன? காடு அழிப்பு. என்னது? காடுகளை அழிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிஃபாரஸ்டேஷன் சொல்லுவோம். காடுகளை ஏன் மேம் அழிக்கிறாங்க அப்படின்னு உனக்கு தோணும் இல்லையா? ஸோ ஏன்னா காடுகள்ல இருந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வருது, நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம மனிதர்கள் நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளுக்கு அது கொடுத்தா போதும், நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து வர அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம அப்டெயின் பண்ணா போதும், நம்ம அதுக்கு திரும்பி ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லைன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க பசங்களா. ஃபாரஸ்ட்டு அதில் இருக்கிற அந்த ஸ்பீஷீஸ்லாம் கம்மியாச்சுன்னா உனக்கு தான் லாஸ். ஓகே, அப்போ நீ என்ன பண்ணணும்? இதை தெரிஞ்சுட்டு நீ வந்து ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனால் நம்ம மனுஷங்க அப்படி யோசிக்கிறாங்களா? இல்லை, தே ஆர் வெரி செல்ஃபிஷ். எனக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு எதுவும் இல்லைனா பரவாயில்ல, நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கக்கூடாது. ஸோ ஃபாரஸ்ட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ஓகே, ஃபாரஸ்ட்ல இருந்து நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் வரதுனால இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் ரெனியூவபிள்னா இது லிமிட்டட் குவான்டிட்டியில் இல்லை. அதாவது இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸாஸ்ட் கம்ப்ளீட்டாக ஆகாது, நம்மளால ரெனியூ பண்ண முடியும், பட் ஒன்லி வித் கான்ஷியஸ் எஃபர்ட்ஸ். ஸோ இதுவுமே ஒரு விதமான ரெனியூவபிள் ரிசோர்ஸ் தான். ஓகே, ஸோ தே கவர் அபவுட் 30% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லேண்ட் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த மொத்த உலக பரப்பளவில்
30% சர்ஃபேஸ் வந்து நம்ம ஃபாரஸ்ட் தான் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளோட ஃபாரஸ்ட் வந்து உனக்கு என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபாரஸ்ட்னால உனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, தே ப்ரொடியூஸ் ஆக்சிஜன் அண்ட் மெயின்டைன் த லெவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியர். என்னது? ஸோ ஃபாரஸ்ட் தான் ஆக்சிஜன் நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. உன்னால் நார்மலாக ப்ரீத் பண்ண முடியுதுன்னா என்ன தேவை உனக்கு? உன்னோட உடம்புக்கு என்ன தேவை? என்ன காற்று தேவை? ஆக்சிஜன் தேவை இல்லையா? ஆக்சிஜன் இருந்தால் தானே உன்னை ப்ரீத் பண்ண முடியும். ஆக்சிஜன் ஒழுங்காக ப்ரீத் பண்ணாதானே உன்னோட நீ சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து உனக்கு எனர்ஜி எப்படி வருது? இந்த ஆக்சிஜன் யூஸ் பண்ணி தான் அந்த ஃபுட்டு பிரேக் ஆகி உனக்கு எனர்ஜி கொடுக்குது. ஸோ ஆக்சிஜன் உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபாரஸ்ட் ப்ரொவைட் மெனி இம்பார்ட்டன்ட் குட்ஸ் சச் ஆஸ் timber, paper and medicinal plants. Okay, so forest நம்மளுக்கு என்னென்ன கொடுக்குது? ஃபாரஸ்ட் ஆக்சிஜன் மட்டும் கொடுக்கல நம்ம ட்ரீஸ்னால, ஃபாரஸ்ட் அதை தாண்டி உனக்கு இந்த வுட்டு கொடுக்குது, பேப்பர் கொடுக்குது, நிறைய வகையான மூலிகை செடிகள், மெடிசின்ஸ்லாம் நம்மளுக்கு நம்ம ஃபாரஸ்ட் கொடுக்குது. ஸோ தே கண்ட்ரோல் வாட்டர் ரன் ஆஃப், ப்ரொடெக்ட் சாயில் அண்ட் ரெகுலேட் கிளைமேட் சேஞ்ச். அதையும் தாண்டி நம்மளோட ஃபாரஸ்ட் வந்து நம்ம சாயிலை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, சாயில் நல்லா இருந்தால் தான் சாயிலில் மரம் நல்லா வளரும் இல்லையா? ஸோ சாயில் நியூட்ரியன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் அதை நல்லா நரிஷ் பண்ணுறதும் நம்மளோட ஃபாரஸ்ட் தான். அண்ட் கிளைமேட் சேஞ்சஸையும் இது ரெகுலேட் பண்ணுது. பட் த ஃபாரஸ்ட் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆர் பீயிங் டிஸ்ட்ராய்ட். பட் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம கான்ஷியஸாவோ அன்கான்ஷியஸாவோ நம்மளோட காடுகளை வந்து அழிச்சிட்டு தான் இருக்கும். வி ஆர் டிஸ்ட்ராயிங் த ஃபாரஸ்ட். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் ஆர்டர் டு மேக் த லேண்ட் அவைலபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் யூசஸ் இஸ் நோன் அஸ் டிஃபாரஸ்டேஷன். எதுக்கு மேம் நம்ம காடு அழிக்கிறோம்? எதுக்கு காடுகளை நம்ம அழிக்கிறோம் மேம்? எனக்கு புரியல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, காடுகள் அவ்வளோ ஏரியா கணக்கில் இருக்கு. ஓகே, அதுல இருந்து நிறைய நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் வந்தாலும் அதையும் தாண்டி இப்ப நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சர் யூஸ்க்கு, விவசாயம் பண்றதுக்கு நிலம் வேணும், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, திடீர்னு கம்பெனிஸ் கட்டணும், ஸ்கூல்ஸ் கட்டணும், வீடு கட்டணும், அப்பார்ட்மெண்ட் கட்டணும், ஃபிளாட் கட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவெல்லாம் அழிச்சிட்டு அந்த லேண்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்க? மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. இந்த ப்ராசஸை தான் we call it as deforestation. சரியா? ஸோ டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. டிஃபாரஸ்டேஷன்னா என்ன? டிஃபாரஸ்டேஷன்னா காடுகளெல்லாம் அழிச்சு காடுகள் இருந்த அந்த இடத்த நம்ம மற்ற யூஸுக்காக யூஸ் பண்ணிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிஃபாரஸ்டேஷன் சொல்லுவோம். ஸோ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் ஆர்டர் டு மேக் த லேண்ட் அவைலபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் யூசஸ் இஸ் known as deforestation. So deforestation has resulted in several ecological imbalance such as increase in temperature, deficiency in rainfall, etc. மேம், டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால ஓகே மேம், காடுகள்லேருந்து நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது, பட் வேணாம் அந்த பெனிஃபிட்ஸ், எனக்கு கொஞ்சம் காடு இருந்தாவே போதும், அதுலேருந்து நான் எடுத்துப்பேன். டிஃபாரஸ்டேஷன்னால எனக்கு அவ்வளோ பெரிய என்ன எனக்கு எஃபெக்ட் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. டிஃபாரஸ்டேஷன்னால யூ கெட் லாட் ஆஃப் எஃபெக்ட்ஸ். என்னது? டெம்பரேச்சர். ஓகே, நீ பார்த்தனா இப்போ சென்னையிலலாம் பார்த்தனா ரொம்பவே வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்? ப்ராப்பராக வந்து ட்ரீஸ்லாம் இல்லை. இந்த ட்ரீஸ்லாம் என்ன பண்ணும்? அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணி கொஞ்சம் டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணும். பட் இந்த காடுகள்லாம் இல்லாததுனால என்ன ஆகுது? நம்மளோட சிட்டிஸ்லாம் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதனால் காடுகள் மரங்கள்லாம் இல்லாததுனால உனக்கு மழையும் ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஓகே, ஸோ இதனால் மழையும் இல்லை, டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் ப்ராப்பர் டெம்பரேச்சர் இல்லாமையும் ப்ராப்பர் மழை இல்லாமையும் நிறைய ஸ்பீஷீஸ் வந்து என்ன ஆகுது? அழிஞ்சு போயிடுது. ஓகே, ஸோ சில பறவைகள், சில மிருகங்களுக்கு வந்து இந்த டெம்பரேச்சரில் தான் நல்லா வாழ முடியும். அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் இல்லாதப்ப, அந்த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் கிடைக்காதப்ப அது என்ன ஆகும்? அந்த இடத்துல இருந்து அது அழிஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ டிஃபாரஸ்டேஷன்னால உனக்கு இவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ டிஃபாரஸ்டேஷனுக்கு என்னென்ன காரணங்கள்? ஓகே, வாட் ஆர் த காசஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன்? வாட் ஆர் த காசஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன்? டிஃபாரஸ்டேஷனுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது எய்தர் பை நேச்சர் உனக்கு நடக்கலாம். என்ன காடுகள் தானாகவே அழியுமா? காட்டு தீ கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஸோ காட்டு தீலாம் வந்து அது இயற்கையாகவே தானாக சில நேரங்களில் வந்து காட்டு தீலாம் வர சான்ஸ் இருக்குது. மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசுறப்ப சில நேரத்தில் பற்றிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதனால் உனக்கு வந்து
மொத்தமாக மரங்கள்லாம் எரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் காட்டுத்தீ பரவி உனக்கு மரங்கள் அழியக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இயற்கையாகவே வந்து டீஃபாரஸ்டேஷன் நடக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம மனிதர்களாலையும் டீஃபாரஸ்டேஷன் நடக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த காட்டுத்தீ அண்ட் வெள்ளம், சில நேரத்தில் வெள்ளம்லாம் வரப்போ தண்ணி நல்லா அடிச்சுட்டு இந்த மரங்கள்லாம் வந்து சாய்ச்சிட்டு போயிடும். நீங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய புயல் அப்போ வெள்ளம்லாம் வந்து நிறைய மரங்கள்லாம் சாஞ்சு கிடக்கும் இல்லையா? ஸோ அப்போல்லாம் இந்த தண்ணிலாம் வந்து அடிச்சுட்டு போகிறதுனால தான் உனக்கு மரங்கள்லாம் வந்து டிஸ்ட்ராய் ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் நேச்சுரல் காசஸ் ஃபார் டிஃபாரஸ்டேஷன். என்னது? ஃபயர்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ் வந்து நேச்சுரல் காசஸ். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன டிஃபாரஸ்டேஷனுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்பேன்ஷன், cattle breeding, illegal logging, mining, oil extraction, dam construction and infrastructure development. அதையும் தாண்டி நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னாலையும் ஓகே, நம்ம விவசாயம் நிலம் வேண்டி காரணமாக நம்ம இந்த காடுகளெல்லாம் வந்து அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் நிறைய வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மக்களுக்கு வந்து ஸ்கூல் கட்டணும், மக்களுக்கு வீடு தேவைன்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, காடுகளை அழிச்சிட்டு அந்த இடத்துல வந்து வீடுங்கள்லாம் கட்டி பிளாட் போட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க, அப்பார்ட்மெண்ட் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி மைனிங்காக ஓகே, இந்த கோல்டு எடுக்கிறதுக்கு, மண்ணை தோண்டி உள்ளே இருந்து நிறைய மினரல்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த காடுகள்லாம் அழிக்கிறாங்க. அண்ட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்குலாம் நம்ம என்ன பண்ணுறோம், காடுகளை வந்து அழிக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த ஹியூமன் காசஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன். சரியா? ஸோ இப்போ நம்ம சம் ஆஃப் த ஹியூமன் காசஸ் என்னென்ன அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹியூமன் காஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிகாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்பேன்ஷன் உனக்கு டிஃபாரஸ்டேஷன் நடக்குது. என்னது? பிகாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்பேன்ஷன் உனக்கு என்ன நடக்குது, டிஃபாரஸ்டேஷன் நடக்குது. ஓகே, பிகாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ விவசாயம் நிலம் வந்து வேணும், ஸோ விவசாயத்துக்கு நிலம் பத்தலை, ஸோ பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருக்குது, மக்களுக்கு சாப்பாடு நிறைய உற்பத்தி பண்ணணும், மக்களுக்கு நிறைய சாப்பாடு உற்பத்தி பண்ணணும்னா நிறைய விவசாய நிலம் வேணும். ஸோ விவசாய நிலம் என்ன பண்ணுறாங்க, காடுகளை அடித்து அந்த நிலத்தை வந்து விவசாயம் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ட்ரீஸ் ஆர் சாப் டவுன் ஃபார் crop production and for cattle grazing. Okay, more than 40% of the forests are cleaned to obtain land to meet the needs of the people. Okay, மொத்தமாக 40% of the forest உனக்கு இந்த அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பேன்ஷனுக்காகவே உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, காடுகளை அழிச்சிருக்காங்க. அடுத்த ஹியூமன் காஸ் என்ன, ஹர்பனைசேஷன், நகரமயமாதல். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டிஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கு இல்லையா, சிட்டிஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கு, ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாருக்கும் வந்து ஸ்கூல் போகணும், ஸ்கூல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா படிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜ் போகணும், காலேஜஸ் அப்போ அதிகமாகிட்டே வருது, அப்புறம் மக்கள் தொகையும் வந்து இந்த ஸ்கூல்ஸ்க்காக காலேஜஸ்க்காக எல்லாருமே வந்து சிட்டிஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அப்போ உங்களுக்கு வீடு தேவை, ஸோ வீடுகள் நிறைய தேவைப்படுது. ஸோ நிறைய இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறதுனால உனக்கு என்ன ஆகுது, இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அழிக்கிறோம். வித் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சிட்டிஸ் மோர் லேண்ட் இஸ் நீடட் டு எஸ்டாப்ளிஷ் ஹவுசிங் அண்ட் செட்டில்மெண்ட். என்னது? ஸோ இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன பண்ணுறாங்க, இப்போ இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்தில், ஃபேக்ட்ரிஸ் பக்கத்துலேயே வந்து வீடு பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேயே வீடு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, உனக்கு அங்கேயே ரியல் எஸ்டேட் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால ஃபாரஸ்ட் ஏரியா அங்கே டெப்ளீட் ஆகுது. ரெக்வயர்மெண்ட்ஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் ஹவுசஸ், மினரல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ அரைஸ் டியூ டு urbanization. ஓகே, ஸோ டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலேருந்து, ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலேருந்து, அண்ட் அதே மாதிரி ஹவுஸ் டெவலப் பண்ணணும், மினரல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுனால உனக்கு என்ன ஆகுது, இந்த காடுகளெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஹியூமன் ஆக்டிவிட்டினால we are doing deforestation அப்படின்னு பார்த்தோன்னா மைனிங். என்னது? மைனிங். நம்மளுக்கு இப்போ என்ன தேவைப்படுது, வீடு கட்டணுனாலும் இண்டஸ்ட்ரீஸ் கட்டணுனாலும் நம்மளோட தேவைகள் ஹியூமன் நீட்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன தேவை, மினரல்ஸும் அதிகமாக தேவைப்படுது. லைக் அயன், கோல், டைமண்ட், கோல்டு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா கோல்டோட விலை அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகி போயிடுச்சு இல்லையா. ஸோ மைனிங் ஆஃப் கோல், டைமண்ட் அண்ட் கோல்டு ரெக்வயர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட். ஓகே, ஸோ மைனிங்னா இது எல்லாமே பூமிக்கு அடியிலிருந்து தான் இந்த மாதிரி மினரல்ஸ்லாம் எடுக்கிறாங்க.
இல்லையா? ஸோ அப்போ பூமி கடியில் தோணுன்னா இவ்வளோ பெரிய ஏரியாவை அவங்க என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக அவங்க இவாக்குவேட் பண்ணணும். இங்கே இருக்கிற மரம் எல்லாத்தையும் மொத்தம் அழிச்சிட்டு தான் அவங்க என்ன பண்ண முடியும், அண்டர் கிரவுண்டில் வேலை பார்க்க முடியும். ஸோ இதனால் நிறைய ஃபாரஸ்ட் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறோம். ஸோ மோர் ஓவர் த வேஸ் தட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் மைனிங் பொல்யூட்ஸ் த என்வாயன்மெண்ட் அண்ட் அஃபெக்ட்ஸ் அண்ட் நியர்பை பிளான்ஸ். ஸோ இந்த மைனிங் சும்மா இல்லடாக்கன்னா, இந்த பூமி அடியில் வந்து நம்ம அவ்வளோ ஓட்டை போட்டு இவ்வளோ எடுக்கிறப்ப இது மூலமாக வர நிறைய ஸ்மோக் அண்ட் பொல்யூஷன்னால சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலும் வந்து என்ன ஆகுது, எஃபெக்ட் ஆகுது. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ். ஓகே, இப்போ சிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்கு. அவங்களுக்கு சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பேன்ஷன்னால என்னாச்சு, நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து ஃபாரஸ்ட் அழிச்சோம். அதையும் தாண்டி இப்போ உங்களுக்கு தண்ணியும் தேவைப்படுது இல்லையா? ஸோ தண்ணியை சேகரித்து வைக்கணும், மழை காலத்தில் சேகரித்து வச்சுட்டு வெயில் காலத்தில் ப்ராப்பராக சப்ளை பண்ணும். ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏரியா தேவை. ஸோ டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ டு ப்ரொவைட் வாட்டர் சப்ளை டு த இன்க்ரீசிங் பாப்புலேஷன், large size dams are constructed. Hence a great extent of forest area is being cleared. சரியா? And next என்ன, timber protection. ஓகே, இதுவுமே வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டி தான். சரியா? ஸோ டீஃபாரஸ்டேஷனுக்கு இன்னொரு பெரிய ரீசன் என்ன, டிம்பர் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ வி நீட் வுட் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் அ டெய்லி லைஃப். நம்மளுக்கு கட்டைங்க ரொம்ப தேவைப்படுது இல்லையா? ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு கபோர்டு இருக்குன்னா அதுவுமே வந்து இட்ஸ் மேட் ஆஃப் சம் வுட். ஸோ வுட் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. டோர் வுட்டால் தான் மேடாயிருக்கு. சரியா? ஸோ இதுக்கெல்லாம் உனக்கு வந்து வுட்டு தேவைப்படுது. ஸோ இந்த வுட்டு நீ எங்கேருந்து எடுப்ப, வுட் ஆப்வியஸாக உனக்கு மரத்துலேருந்து தான் வருது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மரத்தை நம்ம வெட்டிட்டு இருக்கும். அதே மாதிரி வுட்ல இருந்து கிடைக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் லைக் பேப்பர், மேட்ச்ஸ்டிக், ஃபர்னிச்சர், இதெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வுட்டு தேவை. ஸோ நம்ம வுட்டை நம்ம அப்டெயின் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாரஸ்ட் அகெயின் டிஸ்ட்ராய் பண்ணுறோம். ஓகே, a large number of trees are being cut down for fuel supplies. Some people are involved in illegal wood cutting and destroy more number of trees. அதையும் தாண்டி கவர்மெண்ட் தான் இந்த வேலை பார்க்கணும். பட் இதை தவிர்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லீகலாக இந்த மரத்தெல்லாம் வெட்டி இந்த கட்டைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்களை இந்த வுட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லீகலாக வந்து அவங்க விற்பாங்க. ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சந்தன கட்டையெல்லாம் வந்து இல்லீகலி என்ன பண்ணாங்க, மரத்தெல்லாம் அந்த கட்டையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கேதர்ட் அண்ட் டிட் பிஸ்னஸ். ஓகே, ஸோ சிப்கோ மூமெண்ட் இஸ் ப்ரைமரி அ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் மூமெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ்னால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபாரஸ்ட்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறோம். ஸோ இது வந்து இட்ஸ் ராங் இல்லையா? ஸோ சிப்கோ மூமெண்ட்னு ஒன்று இருந்துச்சு. வாட் இஸ் த சிப்கோ மூமெண்ட்னு பார்த்தோன்னா, இட் இஸ் ப்ரைமரிலி அ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் மூமெண்ட். இந்த மாதிரி காடுகளை அழிக்கக்கூடாது, காடுகள் அழிக்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. பட் இது எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா? ஸோ சிப்கோ அப்படின்னா டு ஸ்டிக் ஆர் டு ஹக். சுந்தர்லால் பகுகனா வாஸ் ஃபவுண்டர் ஆஃப் திஸ் மூமெண்ட். ஓகே, இவங்க என்ன பண்ணாங்க, சிப்கோ மூமெண்ட் மூலமாக இந்த மரங்களெல்லாம் வெட்டாமல் மரங்களை போய் இவங்க வந்து கட்டி பிடிச்சி இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சுந்தர்லால் பகுகுனா தான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் ஆஃப் திஸ் மூமெண்ட். ஓகே, அண்ட் நேச்சுரல் காசஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷனில் என்னது, ஃபாரஸ்ட் ஃபயர் பற்றி நம்ம சொன்னோம், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நிறைய காடுகளில் வந்து ஃபயர்ஸ் ஆர் யூஸ்வலி எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் டைம் டு டைம். என்னது, காட்டுத்தீ வந்து உனக்கு வந்து நம்ம காடுகளில் நிறைய டைம் வந்து உனக்கு வரும். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, தே மே பி காஸ்ட் பை ஹியூமன்ஸ், ஆக்சிடென்ட்ஸ் ஆர் நேச்சுரல் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ சில நேரங்களில் இயற்கையாகவே இந்த காட்டுத்தீ வர சான்ஸ் இருக்குது, ஆக்சிடென்டலாக வந்து உனக்கு காட்டுத்தீ வர சான்ஸ் இருக்குது. ஓகே, எப்படி மேம் இயற்கையாகவே வரும், மரங்கள் ஒன்றோடு ஒன்று வரசப்ப ட்ரையாக இருக்கிறப்ப உனக்கு சில நேரத்தில் ஃப்ரிக்ஷன் மூலமாக உனக்கு ஃபயர் வர சான்ஸ் இருக்குது. அந்த ஃபயர் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகி உனக்கு காட்டுத்தீயாக மாற சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மரம்லாம் நல்லா எரிஞ்சு என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி சில நேரங்களில் தெரியாமல் நம்ம வந்து ஃபயர் எங்கேயாச்சும் வந்து பற்றிக்கிச்சுன்னா கூட உனக்கு இந்த ஃபாரஸ்ட்டில் ஃபுல்லாக இந்த ஃபயர் வந்து பரவ சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வைப் அவுட் thousands of acres of forest land each year all over the world. This has tremendous effects on biodiversity and the economy as well. ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர்னாலேயே உனக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் கவர் என்ன ஆகுது, டிஸ்ட்ராய் ஆகுது. அது நம்மளோட எக்கனாமியும் என்ன பண்ணுது, டவுன் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி சைக்ளோன்ஸ் மூலமாகவும் என்ன ஆகுது, சைக்ளோன்ஸ் மூலமாகவும் deforestation நடக்குது. Cyclones destroy the trees on a massive scale. They not only destroy the trees but also affect the livelihood of so many people who depend on them. நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு புயல் பேர்லாம் சொல்ல, கஜா புயல், வருதா புயல், இந்த டைம்லலாம் என்னாச்சு,
சென்னையில் புயல்னால நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் அந்த மரம்லாம் வந்து புயலில் பயங்கரமாக ஆடி நிறைய மரங்கள் வந்து அந்த டைமில் வந்து கீழே விழுந்து நாங்கள் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும், திரும்ப நடவா முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த புயல்கள்னாலையும் சைக்ளோன்ஸ்னாலையுமே உனக்கு டிஃபாரஸ்டேஷன் நடக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நிறைய சைக்ளோன்ஸ் வந்து நான் சொன்னேன்ல, சைக்ளோன்ஸ்னால நிறைய மரங்கள் வந்து உனக்கு என்ன ஆயிருக்கு, அப்படியே வந்து மரங்களை இந்த புயல் வந்து அப்படியே வேரோட வந்து சாச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டில் என்னென்ன மாதிரி புயல் பேர் எல்லாம் என்ன அப்படின்னு வந்து உனக்கு நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒடிஷாவில் ஃபானி அப்படின்ற புயல் 2019 வந்துச்சு. தமிழ்நாட்டில் கஜா புயல் 2018 வந்துச்சு. ஆந்திர பிரதேஷில் ஃபேத்தைன்ற ஒரு புயல், ஓகி வருதா புயல். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு புயல் வந்துட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ டிஃபாரஸ்டேஷன்னா என்னன்னு பார்த்தோம், இந்த டிஃபாரஸ்டேஷனுக்கான காசஸ் பார்த்தோம், அண்ட் டிஃபாரஸ்டேஷனோட எஃபெக்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிஃபாரஸ்டேஷன்னால நம்மளுக்கு என்ன விளைவுகள் வரும், ஓகே அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அவர் சர்வைவல் வித்தவுட் ஃபாரஸ்ட் வில் பி வெரி டிஃபிகல்ட். காடுகள் இல்லாமல் நம்மளால சர்வைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தே சப்ளைஸ் த ஆக்சிஜன் வி நீட். ஓகே, நம்மளோட ஃபாரஸ்ட் தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்குது, நம்மளுக்கு அதுதான் வந்து ரெயின்ஃபால் கொடுக்குது, அண்ட் தே ப்ரொவைட் ஸோ மெனி திங்ஸ் நீடட் ஃபார் அவர் லைஃப். ஓகே, நம்ம ஃபாரஸ்ட்லால நிறைய பெனிஃபிட்ஸ் வருது, பட் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் ஹஸ் ரிசல்டட் இன் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். என்னது, பாப்புலேஷன் இன்க்ரீஸ்னால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஃபாரஸ்ட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். எவ்ரி இயர் 1.1 crore hectares of forests have been cut down around the world. ஓகே, வருஷத்துக்கு என்னது 1.1 crore hectares of forest வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அழிச்சிட்டு இருக்கோம். ஓகே, இன் இந்தியாவிலும் 10 lakh hectares of forest are destroyed. ஓகே, 10 லட்சம் ஹெக்டார் இந்தியாவில் மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த டிஃபாரஸ்டேஷனால வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ். ஓகே, ஸோ நிறைய குட்டி குட்டி சிற்றினங்கள் எல்லாமே என்ன ஆகுது, உனக்கு வந்து அழிஞ்சு போயிடுது. ஸோ காடுகளில் தான் இந்த காடுகள் வந்து இப்போ உன்னோட வீடை அழிச்சிட்டா நீ எங்கே போயிருப்ப, எங்கேயும் இருக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் காடுகள் ஃபாரஸ்ட் ஆர் ஹோம் டு வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ். நிறைய குட்டி இன்செக்ட்ஸ்லேருந்து குட்டி பேர்ட்ஸ்லேருந்து பெரிய பேர்ட்ஸ்லேருந்து பெரிய அனிமல்ஸ் வரைக்கும் இத்தனை ஸ்பீஷீஸ்க்கும் நம்மளோட ஃபாரஸ்ட் வந்து ஒரு வீடாக இருக்குது. ஸோ அந்த வீடை நீ அழிச்சிட்டேன்னா அங்கே இருக்கிற ஸ்பீஷீஸ் எங்கே போகும், ஆப்வியஸாக அது வந்து மறைஞ்சு போயிடும், இறந்து போயிடும் இல்லையா. ஏன்னா அதுக்கு வேறு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்பீஷீஸ் வந்து என்ன ஆயிருக்கு, எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கு. ஓகே, நிறைய மிருகங்கள் மற்றும் விலங்குகள் மட்டும் இல்லை, பிளான்ட் ஸ்பீஷீஸும் கூட. ஸோ மோர் தென் 80% ஆஃப் த வேர்ல்ட் ஸ்பீஷீஸ் ரிமைன் இன் த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ரிப்போர்ட்ஸ் சே about 50 to 100 species of animals are being lost each day as a result of loss of their habitats. ஓகே, என்னது ஒவ்வொரு நாளுமே அது இந்த டிஃபாரஸ்டேஷனால் அதோட வீடு காடுகள் வந்து அழியறதுனால ஒவ்வொரு நாளைக்கு 50 to 100 விதமான ஸ்பீஷீஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்றாங்க, எக்ஸ்டிங்க்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் எஃபெக்ட் என்ன, சாயில் எரோஷன். சாயில் எரோஷன்னா என்ன, ரிமூவல் ஆஃப் த டாப் லேயர் ஆஃப் த சாயில். என்னது, சாயிலோட டாப் லேயரை ரிமூவ் பண்ணுறதா நம்ம சாயில் எரோஷன்னு சொல்கிறோம். எதனால மேம் சாயில் எரோஷன் நடக்குது, இந்த டாப் லேயர் ஆஃப் த சாயில் வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அந்த சாயிலில் அந்த மண்ணில் வந்து உனக்கு செடி வளருதுன்றது ரொம்பவே கஷ்டம். என்னது, அந்த மண்ணில் வந்து உனக்கு செடி வளருதுன்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இந்த டாப் லேயரில் தான் உனக்கு இந்த மரம் இந்த செடி வளர தேவையான எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் உனக்கு இந்த சாயிலில் தான் இருக்குது, இந்த டாப் லேயரில் தான் இருக்குது. அந்த டாப் லேயரே இல்லைன்னா எப்படி வளரும் நம்ம செடி, ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ வைட் ஸ்ப்ரெட் ட்ரீஸ் இன் த ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ட் த சாயில் ஃப்ரம் த ஹீட் ஆஃப் த சன். ஓகே, ஸோ இந்த ட்ரீஸ் வந்து இந்த ட்ரீஸ் என்ன பண்ணும், நம்மளோட சாயிலை இந்த சன்னோட ஹீட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, சன்னு டைரெக்டாக வந்து சாயிலில் பட்டால் ரொம்ப சூடாகி நம்மளோட சாயில் வந்து ரொம்ப வறண்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ண நம்ம மரங்கள் வந்து ஒரு கவராக வந்து இருக்குது. அண்ட் when the trees are cut down, soils are exposed to the sun's heat. ஓகே, இந்த ட்ரீயை கட் பண்ணுறப்ப
இந்த ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணுறப்ப இந்த சாயில்லாம் என்ன ஆகுது, இந்த வெயிலோட ஹீட்டுக்கு வந்து இது எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் ஆஃப் த சம்மர் ட்ரைஸ் ஆஃப் த மாய்ஸ்சர் அண்ட் மேக்ஸ் த நியூட்ரியன்ஸ் டு எவாப்பரேட். ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணும், நம்ம சாயிலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து இதை அப்சார்ப் பண்ணி இவாப்பரேட் ஆக விட்டுரும். ஸோ இட் ஆல்சோ எஃபெக்ட்ஸ் த பாக்டீரியா தட் ஹெல்ப்ஸ் இன் த பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். இந்த மாதிரி மாய்ஸ்சர்லாம் போகிறதுனால அங்கே இருக்கிற சாயிலில் இருக்கக்கூடிய சாயிலில் வாழக்கூடிய பாக்டீரியாஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் எல்லாம் என்ன ஆகும், அதுவுமே எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ அங்கே ஆர்கானிக் மேட்டரை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸே இல்லாதனால ஆர்கானிக் மேட்டர் பிரேக் டவுன் ஆகாது. ஸோ த ரூட்ஸ் ஆஃப் த ட்ரீஸ் ரீட்டைன் த வாட்டர் அண்ட் த டாப் சாயில் விச் ப்ரொவைட்ஸ் நியூட்ரியன்ஸ் டு த பிளான்ட்ஸ். இதுவே அங்கே மரங்கள் இருந்துச்சுன்னா, இந்த மரங்கள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், இந்த சாயில்லாம் வந்து எவாப்ரேட் ஆகாமல், இந்த வாட்டர் சாயிலில் இருக்கிற வாட்டரில் எவாப்ரேட் ஆகாமல் இந்த சாயிலில் இருக்கிற வாட்டரை நம்ம ட்ரீஸோட ரூட்ஸ் என்ன பண்ணி வச்சுருக்கோம், அதை டீப்பாக வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ரூட்டில் வந்து இந்த ரூட் வந்து இந்த வாட்டர் அப்சார்ப் பண்ணி வச்சுருக்கிறதுனால சாயிலில் வாட்டர் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வறண்டாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லாங் டிஸ்டன்ஸ் travel by birds to escape severe environmental condition is called migration. சில நேரங்களில் இந்த வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுவரி அங்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா உனக்கு தெரியும், சில பேர்ட்ஸ் சில நேரங்களில் சில சீசனில் மட்டும் நீ வந்து அந்த சாங்சுவரியில் சில பறவைகளை மட்டும் பார்க்கலாம். அந்த பறவையை நீ வேறு சீசனில் போய் இந்த சாங்சுவரியில் போய் பார்த்தனா இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பறவைகள்லாம் வந்து உனக்கு வேறு கண்ட்ரிலேருந்து என்னாகும், அது இங்கே வந்து வரும். வேறு கண்ட்ரிலேருந்து அது வந்து அங்கே இருக்கிற அந்த பயங்கரமான ஹீட்டிலேருந்து தப்பிக்கவோ பயங்கரமான கோல்லேருந்து தப்பிக்கவோ அது என்ன பண்ணும், அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு, வேறு கண்ட்ரிக்கு, வேறு பிளேஸ்க்கு வந்து அது வந்து மூவ் ஆகி வரும். தட் இஸ் கால்ட் அஸ் மைக்ரேஷன். Okay, many birds and many other animals migrate long distances during unfavorable season. Okay, Siberian crane migrates from Siberia to India during winters to escape harsh conditions in Siberia and to get comfortable condition and food in India. Okay, so Siberian crane வந்து ஒரு விதமான migratory bird. இது எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணுன்றாங்க, இது சைபீரியாவிலேருந்து இந்தியாவுக்கு வின்டர் சீசனில் வந்து இது வந்து இந்தியாவுக்கு வரும். ஏன், சைபீரியாவில் இருக்கிற ஹார்ஷ் கண்டிஷன்லேருந்து தப்பிக்க. இங்கே வந்து ப்ராப்பரான ஃபுட் அண்ட் என்வாயன்மெண்டல் கண்டிஷன் இருக்கிறதுனால சைபீரியாவிலேருந்து அது பறந்து வரும். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு 200 மைல்ஸ் வந்து அது வந்து ட்ராவல் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிஃபாரஸ்டேஷனால் என்ன எஃபெக்ட் நம்ம பார்த்ததில் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் சாயில் எரோஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னது, வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள்னா என்ன, நம்மளோட ஏர்த்தில் வந்து உனக்கு வாட்டர் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். இந்த வாட்டர் அப்படியே இருக்குமானா கிடையாது. வாட்டர் எனக்கு 3 ஸ்டேட்டில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், லிக்விட், சாலிட் அண்ட் கேஸ், இல்லையா? ஸோ இந்த கடலில் இருக்கிற இந்த வாட்டர் பாடிஸில் இருக்கிற தண்ணி என்னாகும், இவாப்ரேட் ஆகி கேஸாக மாறி இது வந்து மேலே க்ளவுட்ஸாக மாறி க்ளவுட்ஸில் இருந்து அது என்னாகும், அது வந்து இந்த வேப்பராக இருக்கிற இந்த வாட்டர் வந்து அங்கே வந்து உனக்கு என்னாகும், அங்கேருந்து உனக்கு கீழே மழையா லிக்விடா வந்து அகெயின் வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி உனக்கு வாட்டர் சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கீழே வாட்டர் பாடிஸ்ல இருந்து உனக்கு மேலே போய் அங்கேருந்து உனக்கு வந்து திரும்ப வாட்டர் வந்து இந்த ரிசர்வாயருக்கு வருது. ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஒரு சுழற்சியிலே இருக்குது. இதுதான் நம்ம வாட்டர் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ ட்ரீஸ் suck the water from the roots and release the water into atmosphere in the form of vapor during transpiration. ஓகே, ஸோ transpiration அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ்வலாக இந்த பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் வந்து ரூட்ஸ் மூலமாக தண்ணி வேர் மூலமாக தண்ணியை இழுத்து அது என்ன பண்ணும், அது வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இந்த அப்சார்ப் பண்ண இந்த வாட்டர் லீவ்ஸ்லேயும் இருக்குமா, ஸோ லீவ்ஸில் இந்த ஸ்டொமேட்டா மூலமாக இந்த அப்சார்ப் பண்ண வாட்டரில் என்ன ஆகுமா, வேப்பராக மாதிரி மாறி போகுமா. ஸோ we call this process as transpiration. Okay, so water from the plants is getting evaporated in the form of vapor to the atmosphere. அதுதான் நம்ம transpiration னு சொல்கிறோம். Okay, so when trees are cut down, the amount of water vapor release decreases and there is decrease in rainfall. Okay, so இப்போ இந்த வாட்டர் வேப்பர்லாம் டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக வாட்டர் வேப்பர்லாம் மேலே போகுது அண்ட் அது மூலமாக தான் மேலே போய் அது சாலிடாகி க்ளவுட்ஸாக மாறி அங்கே இருந்தால் உனக்கு மழை வருது. சப்போஸ் இந்த ட்ரீஸ்லாம் இல்லை அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது. அப்போ வாட்டர் வேப்பர்லாம் உனக்கு மேலே போகாது. வாட்டர் வேப்பர் மேலே போகலன்னா உனக்கு மழை ப்ராப்பராக வருமா, மழை வராது.
சரியா? ஸோ வாட்டர் சைக்கிள் அஃபெக்ட் பண்ணும். டிஃபாரஸ்டேஷன் மூலமாக வாட்டர் சைக்கிளை நம்ம அஃபெக்ட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, ஃப்ளட்ஸ். ஓகே, ட்ரீஸ் வந்து உனக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து என்ன பண்ணும், அப்சார்ப் பண்ணும். எது மூலமாக? ரூட்ஸ் மூலமாக ட்ரீஸ் வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணுது. ஸோ when the trees are cut down, the flow of water is disrupted and it leads to flooding in some areas. இப்போ இந்த ட்ரீஸ்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம்னா இந்த ட்ரீஸ் வந்து நம்ம ட்ரீஸோட ரூட்ஸ் வந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணாது. ஸோ இது மூலமாக என்னாகும், தண்ணி வந்து ப்ராப்பராக அப்சார்வ் ஆகாமல் மேலே தேங்கி உனக்கு என்னாகும், வெள்ளம் வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இருக்கிறதுலே அமேசான் ஃபாரஸ்ட் இஸ் த லார்ஜஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் இன் த வேர்ல்ட். இது உனக்கு 1 மார்க்லாம் கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. என்னது, அமேசான் ஃபாரஸ்ட் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ரெயின் வாட்டர் ஃபாரஸ்ட் இன் த வேர்ல்ட். ஸோ 6 lakh இல்லை 60 lakh ஸ்பீஷீஸ் வந்து 60 lakh ஸ்கொயர் கிலோமீட்டரில் இந்த ரெயின் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட எர்த் கிளைமேட்டை வந்து பாதிக்கு பாதி ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் த லங்ஸ் ஆஃப் த பிளானட். ஓகே, அண்ட் அனதர் எஃபெக்ட் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் என்ன, உனக்கு குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல். அதாவது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா உனக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன், நான் உனக்கு திரும்ப சொல்கிறேன். அதாவது நம்மளோட பூமிக்கு வந்து ஒரு விதமான வார்ம் கிளைமேட் தேவை இல்லையா? ஸோ இந்த பூமி இங்கே இருக்குது, சன்லேருந்து உனக்கு இந்த ஹீட் வந்து உள்ளே வருது இல்லையா? சன் ஹீட் வந்து உனக்கு நம்ம அட்மாஸ்ஃபியர் மூலமாக நம்ம பூமிக்கு வந்து என்டர் ஆகுது. இப்போ நம்ம பூமியில் இந்த சன் ஹீட் வந்தோடனே இந்த சன் ஹீட் என்ன ஆகும், இந்த சன் ஹீட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இந்த சன் ஹீட் ரிஃப்ளெக்ட் ஆகி எல்லா ஹீட்டும் திரும்ப பேக் போயிடும். இந்த மாதிரி எல்லா ஹீட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுச்சுன்னா நம்மளோட பூமி வந்து சூடாக இருக்குமா, வெப்பமாக இருக்குமா, நம்மளுக்கு ஒரு வார்ம் கிளைமேட் தேவையில்ல, அது இருக்காது. ஸோ நம்மளோட பூமியோட அட்மாஸ்ஃபியரில் சில விதமான கேஸ் இருக்குது. என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு போன்ற கேஸ் வந்து இருக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் என்ன பண்ணும் தெரியுமா, இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் நம்ம பூமியை சுற்றி ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும், இந்த சன்லேருந்து இந்த ஹீட்லாம் வந்து நம்மளோட பூமியில் வந்து படுது. பட்டோன்னே இது வந்து என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப போகும் இல்லையா? ஸோ இந்த ரிஃப்ளெக்ட் ஆகி போகிற ஹீட்டை நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸ் லேயர் இருக்குது பார்த்தியா, அது என்ன பண்ணும், கொஞ்சம் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் ஹீட்டை அப்சார்ப் பண்ணிவிட்டு மீதி ஹீட்டை தான் மேலே இந்த அட்மாஸ்ஃபியரை தாண்டி மீதி ஹீட்டை தான் விடுமா. ஸோ தட் இது ட்ராப் பண்ணி வச்சுருந்த இந்த ஹீட்னால நம்ம பூமி என்ன இருக்கும், வார்மாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம பூமி வந்து ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷனில் இல்லாமல் கொஞ்சம் வார்மாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நம்மளோட க்ரீன் ஹவுஸ் கேஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மொத்த ஹீட் வந்து என்னாகும், பூமியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், எல்லா ஹீட்டையுமே வந்து இங்கேயே பூமியிலே வச்சுட்டு எந்த ஹீட்டையுமே வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஸோ எந்த ஹீட்டுமே திரும்ப போகாது. ஸோ மொத்த ஹீட்டுமே இந்த பூமியிலே இருக்கிறதுனால பூமி நார்மலாக வார்மாக இருந்தால் ஓகே, பட் நிறைய ஹீட் இருந்துச்சுன்னா ரொம்ப வார்ம் அப் ஆகிடும். ஸோ இட் வில் பி வெரி 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 ஹாட். என்னது, இட் வில் பி வெரி 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 ஹாட். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், குளோபல் வார்மிங்னு சொல்லுவோம். Okay, so we inhale oxygen present in the atmosphere and release carbon dioxide. Trees absorb the carbon dioxide and provide us the oxygen. Okay, so நம்ம வந்து ஆக்சிஜன் தேவை, நம்ம ரிலீஸ் பண்ணது கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் ட்ரீஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு இன்ஹேல் பண்ணும், அது வெளியில் விடுறது ஆக்சிஜன், அதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, டிஃபாரஸ்டேஷன் ரெடியூசஸ் த நம்பர் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் மோர் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அக்யூமுலேட்ஸ் இன் த அட்மாஸ்பியர். ஸோ நம்ம நிறைய கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறோம். ஓகே, இப்போ இந்த நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடுறதுனால இப்போ சப்போஸ் ட்ரீஸ் இருந்துச்சுன்னா இந்த கார்பன் டை ஆக்சைட்லாம் இது என்ன பண்ணும், இந்த ட்ரீஸ்லாம் வந்து இதை அப்சார்ப் பண்ணிக்கும். பட் ட்ரீஸ் இல்லைனா கார்பன் டை ஆக்சைடு அப்படியே அட்மாஸ்ஃபியர்லேயே இருக்கும். அப்போ க்ரீன் ஹவுஸ் கேஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குளோபல் வார்மிங் அதிகமாகிடும். ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு அலாங் வித் வாட்டர் வேப்பர், மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் ஓசோன் ஃபார்ம்ஸ் அ க்ரீன் ஹவுஸ். ஓகே, ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ்னால் என்னென்ன கேஸ்லாம் க்ரீன் ஹவுஸ் கண்டரில் வரும் அதுவுமே நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஸோ இந்த சோலார் எனர்ஜி இதுதான் வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அவங்க சொல்கிறாங்க. பூமியை சுற்றி உனக்கு ஒரு லேயர் ஆஃப் அட்மாஸ்ஃபியர் இருக்குது, அங்கே தான் உனக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்குது. ஸோ பூமியிலேருந்து வர இந்த ஹீட் ரேஸ் வந்து
உனக்கு பூமியில் பட்டு யூஸ்வலாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் பாதி ஹீட்டை வந்து நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து என்ன பண்ணும், அப்சார்ப் பண்ணிவிட்டு மீடியை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். பட் இது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா எல்லா ஹீட்டுமே உனக்கு இங்கேயே இருக்கிறதுனால நம்ம பூமி வந்து ரொம்பவே என்ன ஆகும், ரொம்பவே ஹீட் ஆகிடும். சரியா? ஓகே. A part of this energy is reflected by the greenhouse gas back to the earth to keep it warm. But gases such as methane and carbon dioxide accumulating in the atmosphere trap the heat energy inside the atmosphere, leading to increase in temperature. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், குளோபல் வார்மிங்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ பூமி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்மளோட கிளேசியர்ஸ்லாம் உனக்கு மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட போல்ஸில் இருக்கிற இந்த மேலே இருக்கிற ஐஸ் கேப்ஸ் எல்லாமே உனக்கு மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. அண்ட் அதே மாதிரி அதர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹோம்லேண்ட். ஓகே. ஸோ இந்த காடுகள்லேயே இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள், அங்கேயே இருக்கக்கூடிய மக்கள்கள், அவங்களுக்கெல்லாம் என்ன, இந்த காடுகள் அழிச்சிட்டு அவங்களோட வீடு இல்லைனா என்னது, அவங்களால வந்து ப்ராப்பராக வந்து வாழ முடியாது இல்லையா? So indigenous people live and depend on forest for their survival. They get their food and many other resources from the forest. அந்த ஃபாரஸ்ட்டே நம்ம அழிச்சிட்டோன்னா அது அவங்களோட வாழ்வாதாரத்தையே நம்ம அழிக்கிற மாதிரி. ஓகே. ஸோ இந்த டீஃபாரஸ்டேஷன்னால இவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு தெரியுது. ஸோ வாட் கேன் வி டூ அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஏஃபாரஸ்டேஷன்னா என்ன, வாட் டு யூ மீன் பை ஏஃபாரஸ்டேஷன்? ஸோ டீஃபாரஸ்டேஷனோட எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம், நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம். ஸோ வாட் கேன் வி டூ மேம், நாங்கள் என்ன பண்ணுறது மேம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு மெஷர் தான் என்னது, நம்மளோட ஏஃபாரஸ்டேஷன். ஸோ ஆஸ் வி ஆல் நோ, டியூ டு டீஃபாரஸ்டேஷன் த கிளைமேட் இஸ் சேஞ்சிங் அலார்மிங்லி. ஓகே. ஸோ நம்ம டிஃபாரஸ்டேஷனால் கிளைமேட் சேஞ்சஸ் ரொம்ப நடக்குது. குளோபல் வார்மிங்லாம் பற்றி படித்தோம்ல, பூமி ரொம்ப ஹீட் ஆகுது, சில நேரத்தில் ப்ராப்பராக ரெயின் வர்றதில்லை. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளையுமே வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப ஜாஸ்தியாக நடந்துட்டுருக்கு. மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்ய மாட்டேங்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்க மாட்டேங்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழை பெய்யுது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் கிளைமேட்டை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியலை. And there is no seasonal rainfall. Because of this, many cities are facing water scarcity. Okay. So மெயினாக பார்த்தோன்னா நம்ம சிட்டி சைடில் வந்து மழை ஒழுங்காக வராததுனால உனக்கு நிறைய வாட்டர் ஸ்கேர்சிட்டி நடக்குது. அண்ட் அதே மாதிரி lands are becoming barren. So water is needed for life to exist on the earth. Okay. நம்ம பூமியில் லைஃப், உயிரினங்கள், லிவிங் ஆர்கானிசம் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு அதுக்கு என்ன தேவை, வாட்டர் கண்டிப்பாக தேவை. ஸோ we need to grow forest. ஏன் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம், ஏன்னா ஃபாரஸ்ட் தான் அதோட ரூட்ஸ் மூலமாக வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணுது. ஸோ ஃபாரஸ்ட் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஏஃபாரஸ்டேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பிளான்டிங் ட்ரீஸ் ஆர் சோயிங் சீட்ஸ் இன் அ பேரன் லேண்ட் டு கிரியேட் அ ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட்டோட முக்கியத்துவம் நம்ம அறிஞ்சதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளாவே ஆர்டிஃபிஷியலாக வி ஆர் கோயிங் டு கிரியேட் ஃபாரஸ்ட் இன் அ பேரன் லேண்ட். ஒரு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற ஒரு நிலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், விதை போட்டு செடி நம்ம வளர்த்து நம்ம அதை மரமாக்கி அதை காடுகளாக ஆக்குற அந்த ப்ராசஸ் தான் we call it as afforestation. So afforestation helps us to create the forest. சரியா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் afforestation சொல்லுவோம். The term social forestry was first used in 1976 by then National Commission on Agriculture, Government of India. It means management and protection of forest and afforestation on barren land with the purpose of helping the environment. Okay. சோஷியல் ஃபாரஸ்ட்ரி உனக்கு 1976 நேஷனல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் உனக்கு வந்து என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏஃபாரஸ்டேஷன் ப்ராசஸை ரொம்ப ஸ்பீடனாக பண்ண. ஸோ பேரன் லேண்டில் நிறைய ட்ரீஸ் வளர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய காடுகளை உருவாக்குறோம். சரியா? ஸோ இட் இஸ் டு ரைஸ் த பிளான்டேஷன்ஸ் தேர் பை ரெடியூசிங் த ப்ரெஷர் ஆன் த ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏஃபாரஸ்டேஷன். ஓகே. எதனால் மேம் நம்ம ஃபாரஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும்? ஓகே அப்படின்னு பார்த்தோன்னா, டு ப்ரொடெக்ட் அவர் பிளானட் எர்த், ஏஃபாரஸ்ட் would be better solution. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, it helps the wild animals and even humans to have shelter and find their food source. ஓகே. நம்ம ஃபுட் சோர்ஸ் மேக்ஸிமம் வந்து உனக்கு ஃபாரஸ்ட்லேருந்து வருது. ஸோ இந்த ஃபுட் சோர்ஸ்க்காகவும் அண்ட் நம்மளுக்கு இந்த வைல்ட் லைஃப்க்கு ஷெல்டர் கொடுக்கறதுக்கும் இந்த ஏஃபாரஸ்டேஷன் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் த்ரூ
through afforestation we can increase the supply of oxygen. என்னது நம்ம இந்த afforestation process மூலமா நம்ம ஆக்சிஜனோட அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆக்சிஜன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளால ஈஸியாக வந்து ப்ரீத் பண்ண முடியும், லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வங்காரி மாத்தை ஃபவுண்டட் த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் இன் கென்யா in the year 1977. வங்காரி மாத்தைன்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு புரட்சியை வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 1977. ஓகே, அது மூலமாக 51 மில்லியன் ட்ரீஸ் வந்து அவங்க கென்யாவில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஷி வாஸ் awarded the Nobel Peace Prize for 2004. ஓகே, ஸோ இந்த ட்ரீஸ் பிளான் பண்ணுறது மூலமாக அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் நம்மளோட ஏர்த்தில் வந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஆக்சிஜனோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடோட அமௌண்ட் வந்து உனக்கு டிக்ரீஸ் ஆகுது. and thus the effects of air pollution, greenhouse gases and global warming can be reduced. என்னது நம்ம greenhouse gases, pollution அப்புறம் குளோபல் வார்மிங்கை நம்மளால சூப்பராக ரெடியூஸ் பண்ண முடியும். afforestation enables to avoid desertification of land. ஓகே, நிலம்லாம் ரொம்ப வறண்டு போகாமல் தடுக்கிறதுக்கு நம்மளோட afforestation இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. barren lands experience strong winds and it causes soil erosion. என்னது barren லேண்ட்லாம் வந்து ரொம்ப வறண்டு போயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகும், அந்த லேண்டில் உனக்கு ஸ்ட்ராங் விண்ட்ஸ் வந்து அடிக்கும், நிறைய வந்து காற்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகுறதுனால இந்த ஸ்ட்ராங் விண்ட்னால சாயிலோட டாப் லேயரும் வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ சாயில் எரோஷன் வர சான்ஸ் இருக்குது. ஸோ டாப் சாயில் இஸ் வாஷ்ட் அவே டியூரிங் ரெயின்ஃபால். ஓகே, அந்த மாதிரி ஸ்ட்ராங் விண்ட்ஸ்னாலையும் ரெயின்ஃபால் மூலமாகவும் உனக்கு வந்து இந்த மரங்கள் இல்லைனாலும் என்ன ஆகும், சாயில் எரோஷன் வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த afforestation மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த சாயில் எரோஷனை ப்ரிவென்ட் பண்ணலாம். டாப் சாயிலில் ரெயின்ஃபால் இப்போ சப்போஸ் மரம் இருந்துச்சுன்னா இந்த தண்ணி வந்து ஃப்ளோ ஆகாது இல்லையா, இந்த தண்ணியை வந்து நம்ம ரூட்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். உனக்கு இந்த வாட்டர் ஃப்ளோ நடக்காததுனால உனக்கு டாப் லேயர் வந்து என்ன ஆகாது, உனக்கு வந்து ரிமூவ் ஆகாது. So creating forests provide us fodder, fruits, firewood and many other resources. Okay, so forest create பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது, நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்குது, ஃபாடர் கிடைக்குது, ஃபயர்வுட் கிடைக்குது அண்ட் நிறைய ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ afforestation என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம reforestation என்னென்னு பார்க்க போகிறோம். Reforestation is the natural or intentional replanting of the existing forests that have been destroyed through deforestation. ஓகே, ஸோ deforestation மூலமாக அழிஞ்ச காடுகளில் நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பவுமே வந்து காடுகளை உருவாக்கும். afforestation சொல்லிட்டு எம்டியான ஒரு லேண்டில் நம்ம காடுகளை வளர்க்குறது தான் உனக்கு என்னது afforestation. பட் reforestation வந்து என்னது, நம்ம எங்கே காடுகள் அழிஞ்சிச்சோ டிஃபாரஸ்டேஷன் இடத்துலையே உனக்கு வந்து ட்ரீஸை பிளான் பண்ணோன்னா அதை நம்ம ரீஃபாரஸ்டேஷன் சொல்லுவோம். afforestation டிஃபாரஸ்டேஷனும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. afforestation ஏதோ ஒரு பேரன் லேண்டில் ஏதோ ஒரு காலியான இடத்துல நம்ம மரத்தெல்லாம் வளர்த்தோன்னா அது வந்து afforestation. பட் ரீஃபாரஸ்டேஷனில் எங்கே உனக்கு டிஃபாரஸ்டேஷன் நடந்துச்சோ அதே ஏரியாலே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிளான்ஸ் வந்து பிளான் பண்ணுறோம், ஃபாரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம், அதான் ரீஃபாரஸ்டேஷன். Okay, afforestation is growing forest in an area which originally had no tree cover. Okay, reforestation is an effective strategy to fight global warming. Okay, so reforestation மூலமாவும் நம்ம global warming தடுக்கலாம். Okay, so reforestation helps in protecting important species of animal and it helps to rebuild habitat loss and degradation which are the leading threats to the health and endangerment of species. புரியுதா? ஸோ ரீஃபாரஸ்டேஷனும் உனக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல விதமான ஒரு இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ போத் afforestation and reforestation are important for protecting the habitat, increasing the supply of forest products, finding solution to climate changes and for many other reasons. In the afforestation and reforestation மூலமா நம்ம climate change தடுக்கலாம், global warming reduce பண்ணலாம், forest products ஓட supply increase பண்ணலாம். Okay, so what are the importance of reforestation னு கேட்டா நீ என்ன எழுதணும், it improves the quality of air. ஏன் கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுது, ட்ரீஸ்லாம் அப்சார்ப் பண்ணிக்கும் கார்பன் டை ஆக்சைடை. ஓகே,
அண்ட் டீஃபாரஸ்டேஷனோட எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணிடலாம் அண்ட் குளோபல் வார்மிங்கையும் நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். அண்ட் அதை தாண்டி ரீஃபாரஸ்டேஷன் ரீஸ்டோர்ஸ் ஹேபிட்டட் லாஸ். என்னது ஹேபிட்டட் லாஸையுமே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபாரஸ்ட் ரீஸ்டோரேஷன் கேன் ரிவர்ஸ் த டேமேஜ் டன் பை சாயில் எரோஷன். ஓகே, ஸோ ஃபாரஸ்ட் ரீஸ்டோரேஷன் மூலமாக நம்ம இந்த சாயில் எரோஷனையுமே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். Reforestation will revive the watersheds which are important aspects of environmental well-being. Reforestation maintains a water cycle. Okay, so what are the effects of reforestation? In the point la eludum. Okay, and transpiration of trees helps to restore the moisture of the atmosphere and maintain the temperature. Okay, மரங்கள் இல்லாதனால transpiration வந்து நடக்கிறதுல water cycle affect ஆச்சு. பட் இப்போ மரங்கள் வளர்க்கறதுனால reforestation மூலமா transpiration நடக்கும். அதனால உனக்கு water loss வந்து நிறைய ட்ரீஸ்ல இருந்து என்னது helps to restore the moisture of the atmosphere. அட்மாஸ்பியரில் மாய்ஸ்சர் குறைஞ்சா இந்த டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக அந்த மாய்ஸ்சர் வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணிடலாம் அட்மாஸ்பியரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ரீஃபாரஸ்டேஷன். ஓகே, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. டீஃபாரஸ்டேஷனில் பிளான்ஸ் ட்ரீஸ்லாம் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுறோம். ரீஃபாரஸ்டேஷனில் அதே ஏரியாவில் திரும்ப டீஃபாரஸ்டேஷன் நடந்த ஏரியாவில் திரும்ப நம்ம ட்ரீஸை பிளான் பண்ணுறோன்னா அது ரீஃபாரஸ்டேஷன். Deforestation has a negative effect on the environment. And reforestation has a very good effect on the environment. Okay, and difference between afforestation and reforestation இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். afforestationல நம்ம வந்து ஒரு பேரன் லேண்ட்ல நம்மளாவே என்ன பண்ணுறோம், நம்ம பிளான்ஸ்லாம் வளர்த்து ட்ரீஸ்லாம் வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து ஃபாரஸ்ட் உருவாக்குறோம். ஆனால் ரீஃபாரஸ்டேஷனில் எங்கே டீஃபாரஸ்டேஷன் நடந்தோ அதே ஏரியாவில் நம்ம ஃபாரஸ்ட்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அதை we call it as reforestation. ஓகே, இங்கே வந்து 1 sampling is planted to get 1 tree. இங்கே 2 samplings are planted to replace every felled tree. afforestation உனக்கு ஃபாரஸ்ட் அப்படின்ற ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உனக்கு எஃபாரஸ்டேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து டீஃபாரஸ்டேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு தே ஆர் டூயிங் ரீஃபாரஸ்டேஷன். சரியா? ஸோ என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்னால் என்ன? வாட் டு யூ மீன் பை என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்? ஓகே, ஸோ நம்மளோட பூமியில் நம்மளோட கண்ட்ரியில் வி ஹாவ் லாட் ஆஃப் ஸ்பீஷீஸ். ஓகே, பிளான்ட் ஸ்பீஷீஸாக இருக்கட்டும், அனிமல் ஸ்பீஷீஸாக இருக்கட்டும். ஸோ பிளான்ட் ஸ்பீஷீஸை நம்ம என்ன சொல்லுவோம், we call it as flora, and animal species-ஐ we call it as fauna. என்னது? பிளான்ட் ஸ்பீஷீஸை we call it as flora, and animal species-ஐ we call it as fauna. So the Royal Bengal tiger, Asiatic cheetah, and several other birds are found in India. Okay, நிறைய ஸ்பீஷீஸ் நம்மளோட கண்ட்ரியில் இருந்துச்சு. ஆனால் நிறைய environmental effects like pollution, deforestation, loss of habitat, நம்மளோட human activities, அப்புறம் hunting, poaching, இது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய அனிமல்ஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு இந்தியாவில். ஓகே, அண்ட் சில அனிமல்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து அந்த வெரைட்டி, அந்த அனிமலோட வெரைட்டி ஸ்பீஷீஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியான நம்பரில் இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸ்னால் என்ன? எந்தெந்த ஸ்பீஷீஸ் வந்து உனக்கு வந்து இப்போ வந்து கரண்ட் டேட்டில் வந்து உனக்கு இல்லவே இல்லை, அழிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த ஸ்பீஷீஸை we call it as extinct species. லைக் டைனோசர், டோடோலாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு, பட் நிறைய என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ்னால அது இப்போ இல்லை, கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரியான ஸ்பீஷீஸை we call it as extinct species. பட் சில ஸ்பீஷீஸ் வந்து உனக்கு என்வாயன்மெண்ட் எஃபெக்ட்ஸால் அழியக்கூடிய நிலைமையில் ரொம்ப கம்மியான நம்பரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீஷீஸை we call it as endangered species. ஓகே, an endangered species is an animal. Okay, so definition கேட்பாங்க. endangered species na என்ன? endangered species na என்ன? is an animal or a plant that is considered to be at the risk of extinction. extinct ஆகக்கூடிய அந்த ரிஸ்க்ல இருக்கிற அந்த அனிமல் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம endangered species னு சொல்லுவோம். it means that there are only few of them left on the earth and so they might extinct. Okay, nearly 132 species of plants and animals are critically endangered in India. so இதுதான் some examples of endangered animals. இது எல்லாமே ரொம்ப கம்மியான நம்பரில் இருக்குது. இதை நம்ம எக்ஸ்டிங்ஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ சில இம்பார்ட்டண்ட் டேஸ்: வேர்ல்ட் ஃபாரஸ்ட் டே March 21, World Water Day March 22, Environmental Day June 5, World Nature Conservation Day July 28, Ozone Day வந்து September 16. ஸோ இந்த டேஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரி இயர் 22nd May நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பயோடைவர்சிட்டி டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். பயோடைவர்சிட்டினா என்ன? ஆல்ரெடி இந்த
செஷன் ஸ்டார்ட் அப்பே சொன்னேன். பயோடைவர்சிட்டி இஸ் அ டேர்ம் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் பிளான்ஸ், அனிமல்ஸ், மெரைன் லைஃப், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இன்செக்ட்ஸ், ஹேபிட்டட்ஸ், எக்கோசிஸ்டம் எக்ஸெட்ரா தட் மேக் அவர் பிளானட் ஸோ யூனிக் அண்ட் ஸோ ஃபேசினேட்டிங். ஓகே, ஸோ நிறைய விதமான ஸ்பீஷீஸ் பிகாஸ் ஆஃப் த என்வாயன்மெண்டல் எஃபெக்ட்ஸ் உனக்கு எக்ஸ்டிங்ஷன் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், என்டேஞ்சர்ட்னு ஸ்பீஷீஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மெனி ஆல்கே, ஃபங்கை, பிரையோஃபைட்ஸ், ferns and gymnosperms are disappearing with the destruction of forest. Okay, so each disappearing species, so இந்த ஃபாரஸ்ட் அழிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸும் என்ன ஆகுது, அதுவுமே வந்து அழியக்கூடிய நிலைமைக்கு வருது. ஓகே, okay, so list of animals on the verge of being lost is endless. நிறைய ஸ்பீஷீஸ் வந்து இந்த மாதிரி லாஸ் ஆகி போகுது. என்னென்ன ஸ்பீஷீஸ், ப்ரான்ஸ், ஆயிஸ்டர்ஸ், லாப்ஸ்டர்ஸ், கிராப், ஸ்குவிட், ஆக்டோபஸ், கட்டில் ஃபிஷ், பீட்டில், டிராகன் ஃப்ளை, கிராஸ் ஹாப்பர், ஃபிஷ் அண்ட் ஈவன் ஃப்ராக்ஸ், தவளை are dying by absorbing poisonous gases through their skin. Okay, ஸோ இந்த மாதிரி ஸ்பீஷீஸுமே வந்து இந்த பொல்யூஷன்னால பாய்சனஸ் கேஸஸ்லாம் வந்து அப்சார்ப் பண்ணி அதுவுமே என்ன ஆகுது, எக்ஸ்டிங்க்ட் ஆகுது. ஸோ லோக்கஸ்ட் இஸ் ஒன் இன்செக்ட் விச் ஹேஸ் ஆல்மோஸ்ட் டிஸப்பியர்ட் ஃப்ரம் இந்தியா. லோக்கஸ்ட் அப்படின்ற ஒரு இன்செக்ட் கம்ப்ளீட்டாக நம்ம இந்தியாவிலேருந்து டிஸப்பியரே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபாலோயிங் அனிமல்ஸ் ஆர் கெட்டிங் ரேர் தீஸ் டேஸ். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியில் இந்த மாதிரி சில அனிமல்ஸ்லாம் வந்து என்ன ஆகுது, ரொம்பவே வந்து கம்மியான நம்பரில் வந்து இருக்குது. என்னென்ன மாதிரி ஸ்பீஷீஸ், ரெப்டைல்ஸில் பார்த்தோன்னா சம் லிசர்ட்ஸ், டர்ட்டில்ஸ், crocodiles and gharials இதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்குது. அண்ட் பேர்ட்ஸில் ஃபால்கன், ஈகிள், ஹாக், வல்ச்சர், பீகாக், பீஹென், பீஜன் டக்லாம் ரொம்ப ரேராக இருக்குது. மேமல்ஸில் வைல்டு கேட்ஸ் லைக் டைகர்ஸ், லயன்ஸ், டீர்ஸ், சிங்கரா இதெல்லாமே வந்து ரொம்ப கம்மியான நம்பரில் இருக்குது. பிளாக் பெக், மஸ்கடி, ரைனோ, எலிஃபென்ட்ஸ் இது எல்லாமே என்னது ரொம்ப என்டேஞ்சர்ட் லிஸ்ட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த என்டேஞ்சர்ட் பிளான்ஸ். ஓகே, உனக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இதெல்லாம் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸோட ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இதை நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ்னால் என்ன, என்டேஞ்சர்ட் பிளான்ட்ஸ்னால் என்ன, ஸோ ரெப்டைல்ஸில் என்னென்னதெல்லாம் என்டேஞ்சர்டாக இருக்குது, பேர்ட்ஸில் என்னென்னலாம் என்டேஞ்சர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரியா, ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் என்டேஞ்ச்மெண்ட். ஓகே, ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் வந்து எப்படி வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் நம்ம சொல்லலாம், அதுக்கு சில ways இருக்கு. ஓகே, so when the geographical range of the species is limited, okay, அந்த ஸ்பீஷீஸ் வாழக்கூடிய அந்த ஜாகிரபிக்கல் ஏரியா ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பீஷீஸ் நம்ம என்டேஞ்சர்ட் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி த பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்பீஷீஸ் இஸ் லிமிட்டட். என்னது, அந்த ஸ்பீஷீஸோட பாப்புலேஷன் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் லிஸ்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 50க்கு கீழே தான் வந்து மொத்த குவான்டிட்டியே வந்து மொத்த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸே இருக்குது அப்படின்னா we call it as endangered species. and அதே மாதிரி when the population has decreased or will decrease by more than 80% in 10 years, இன்னொரு 10 வருஷத்தில் மொத்த அந்த ஸ்பீஷீஸோட கவுண்ட் மொத்தமாகவே 80%க்கு வந்து மேலே வந்து டிக்ரீஸ் ஆகிடும் அப்படின்னா அதை நம்ம என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி if the population is less than 250 individuals and is continuously declining at 25% for the past 3 years. ஓகே, ஸோ மொத்தமாகவே அந்த ஸ்பீஷீஸ் இந்த கண்ட்ரியில் மட்டும் இல்லை மொத்தமாகவே 250 இண்டிவிஜுவல் நம்பர்ஸ்க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா அண்ட் 3 வருஷத்தில் அது கம்ப்ளீட்டாக வந்து 25% டிக்ளைன் ஆகும் அப்படின்னா அதை நம்ம என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து these can be highly endangered and அது கூடிய சீக்கிரமாக எக்ஸ்டிங்க்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன் பட்டர்ஃப்ளை. ஓகே, ஹியூமன் பட்டர்ஃப்ளை அப்படின்ற பட்டர்ஃப்ளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டேட் பட்டர்ஃப்ளை ஆஃப் தமிழ்நாடு. சரியா, நெக்ஸ்ட் டைம் கேட்டேன்னா ஸ்டேட் பேர்ட் மட்டும் இல்லை, ஸ்டேட் அனிமல் மட்டும் இல்லை, ஸ்டேட் பட்டர்ஃப்ளை கூட இருக்குது. ஸோ தமிழ்நாடோட ஸ்டேட் பட்டர்ஃப்ளை என்னன்னு கேட்டோன்னா ஹியூமன் பட்டர்ஃப்ளை. ஓகே, திஸ் ஸ்பீஷீஸ் இஸ் எண்டமிக் டு வெஸ்டர்ன் கேட்ஸ். ஓகே, ஸோ வெஸ்டர்ன் கேட்ஸில் மட்டும்தான் நீ இந்த பட்டர்ஃப்ளையை பார்க்க முடியும், எண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, so there are various reasons why a species may become endangered or extinct. so ஒரு ஸ்பீஷீஸ் வந்து எதனால் எப்படி வந்து நம்ம என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் லிஸ்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி நான் சொன்னேன். ஓகே, ஸோ எதனால் மேம் இந்த ஸ்பீஷீஸ்லாம் வந்து என்டேஞ்சர்ட் ஆகுது, எக்ஸ்டிங்க்ட் ஆகுது, அந்த ரீசன்ஸ்லாம் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ் ஆஃப் ஹேபிட்டட். அதோட வாழ்விடமே இல்லை. உன்னோட வீடை வந்து யாராச்சும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிடனா நீ அந்த இடத்துல இருக்க முடியுமா? உன்னால் இருக்க முடியாது. என்னது, உன்னால் உன்னோட வீடு இருந்தாலும் நீ அங்கே இருப்ப, நீ அங்கே இல்லைனா வீடு இல்லைனா உன்னால் அங்கே இருக்க முடியாது. ஸோ
அதோட ஹேபிட்டட் அந்த ஸ்பீஷிஸ் இருக்கக்கூடிய அந்த ஏரியா ஹேபிட்டடை நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா இல்லை நேச்சுரல் கிளாமிட்டிஸ் மேலே டிஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்பீஷிஸ் என்டேஞ்சர்ட் ஆகவோ எக்ஸ்டிங்க்ட் ஆகவோ நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரீஸ் தட் ப்ரொவைட் ஃபுட் அண்ட் ஷெல்டர் டு மெனி ஸ்பீஷிஸ் ஆர் டிஸ்ட்ராய்ட் டியூ டு ஹியூமன் இன்டர்வென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சில ஆலமரம்லாம் பார்த்தோன்னா அந்த ஒரு ஆலமரத்தை அழிச்சாவே என்ன சொல்கிறது நிறைய ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஆலமரத்தில் யூ கேன் சி லாட் ஆஃப் இன்செக்ட்ஸ், நிறைய பேர்ட்ஸ், நிறைய அனிமல்ஸ், நிறைய பிளான்ட்ஸ், இதெல்லாம் இந்த ஆலமரத்தை சுற்றியே வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. இந்த ஆலமரம் இல்லைனா அந்த ஸ்பீஷிஸ் எல்லாமே என்ன ஆகும் எக்ஸ்டிங்க்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ் ஆஃப் ஹேபிட்டட் இஸ் ஒன் ரீசன். அடுத்தது என்ன ஓவர் ஹண்டிங் அண்ட் ஓவர் போச்சிங். எனது அதிகமாக வேட்டையாடுதல், அளவிற்கு அதிகமாக வேட்டையாடுதல். லார்ஜ் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் ஹண்டட் ஃபார் தேர் ஹார்ன்ஸ், ஸ்கின், டீத் அண்ட் மெனி அதர் வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ். என்னது நம்ம நிறைய அனிமல்ஸை வந்து வேட்டையாடுறோம். எதுக்காக? அந்த அனிமல்ஸோட தந்தம், அதோட ஸ்கின்னு, அதோட பல்லு, அதை வச்சு நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கிறோம். ஆர்னமெண்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம், அழகு பொருட்களாக யூஸ் பண்ணுறோம், வீட்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்கு இதெல்லாம் வச்சு செய்கிறதுனால இதெல்லாம் ஓவராக ஹண்ட் பண்ணுறதுனால அந்த ஸ்பீஷிஸ் என்ன ஆகுது எக்ஸ்டிங்க்ட் ஆகுது. அண்ட் பொல்யூஷன்னால நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் அஃபெக்டட் பை பொல்யூஷன்ஸ், ஏர் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன்னால என்ன ஆகுது நிறைய அனிமல்ஸ் வந்து தே ஆர் கெட்டிங் அஃபெக்டட். ஓகே, அண்ட் பிளாஸ்டிக் மூலமாகவும் நிறைய அனிமல்ஸ் வந்து உனக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. நியூ ஹேபிட்டட், சம்டைம் animals are taken by people to new habitat where they do not naturally live. Okay, some of them may extinct and some may survive. The new ones may also get attacked by the ones already living there. So habitat loss மூலமா உனக்கு ஸ்பீஷிஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகுறது ஓகே. பட் சில நேரத்தில் நம்ம ஒரு இடத்துல நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற ஸ்பீஷீஸை ஒரு புது இடத்துல போய் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் விட்டோம் அப்படின்னா அதுக்கு அங்கே ப்ராப்பரான அந்த என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ் இல்லைன்னா அந்த அனிமல்னால அங்கே வாழ முடியாது. ஸோ அது மூலமாகவும் அந்த ஸ்பீஷிஸ் என்ன ஆகுது எக்ஸ்டிங்க்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் சில நேரத்தில் இந்த புது இடத்துல போய் இது வாழ விடுறாங்கல்ல, வளர்க்குறாங்கல்ல, அந்த இடத்துல வந்து உனக்கு வேறு ஏதாவது ஒரு ஆர்கானிசம் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஆர்கானிசம்க்கும் காம்படிஷன், ஃபுட்டுக்கு ஷெல்டருக்கு காம்படிஷன் நடக்கிறதுனால இந்த நியூ ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆக சான்ஸ் இருக்குது. சரியா? அண்ட் at one time, dinosaurs, ferns and some gymnosperms were widespread on the earth. They disappeared from the earth, maybe due to shortage of space and food or due to climate change. ஒரு காலத்தில் டைனோசர், ஃபர்ன்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ் எல்லாமே நிறைய நம்மளோட earthல வந்து இருந்துச்சு. பட் பல காரணங்களால் either ஃபுட் ஷார்ட்டேஜாக இருக்கலாம், இல்லைனா climate சேஞ்செலாம் இருக்கலாம், இந்த ஆர்கானிசம்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம பூமியிலேருந்து என்ன ஆயிடுச்சு அப்படியே டிஸப்பியர் ஆயிடுச்சு. And what are the causes of endangerment? Next என்ன chemicals. Okay, நம்ம நிறைய chemicals யூஸ் பண்ணுறோம். We use pesticides and other chemicals to get rid of damaging insects, pests or weeds. என்னது நம்ம வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்துங்கள்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இன்செக்ட்ஸை டேமேஜ் பண்ணுறோம். இந்த இன்செக்ட்ஸ்லாம் வந்து கொல்றதுக்காக நம்ம பூச்சி மருந்துலாம் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அது அந்த பிளான்ட்ஸில் வந்து என்ன ஆகுது, இந்த கெமிக்கல்ஸ்லாம் போய் டெபாசிட் ஆகி அந்த பிளான்ட்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் டிசீசஸ் மூலமாகவும் நிறைய ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகுது. So diseases due to various unknown reasons may affect the animals and make them extinct. Natural calamities, சில நேரத்தில் புயல்னாலேயோ வெள்ளத்தாலேயோ நிறைய மழைனாலேயோ உனக்கு இயற்கை பேரழிவுனால நம்ம ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீஷீஸை, இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட ஒரு பெரிய 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 இம்பார்ட்டன்ட் ரோல் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் மெயின்டைனிங் ஹெல்த்தி எக்காலஜிக்கல் எதுக்கு மேம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம், ஏன்னா வி ஆர் டிபெண்ட் ஆன் தேம் அண்ட் தே ஆர் டிபெண்ட் ஆன் அஸ். ஒரு பேலன்ஸ் வந்து இல்லை அப்படின்னா, மொத்தமாகவே பேலன்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு தான் என்னது லாஸ். வி ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். ஓகே, so they have medicinal, scientific, ecological and commercial value. Each organism on the earth has a unique place in food chain that contributes to the ecosystem. ஒவ்வொரு
ஆர்கானிசம்க்கும் இந்த ஃபுட் செயினில் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குது. பட் தே ஆர் என்டேஞ்சர்ட் மெயின்லி டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ we need to take certain measures to protect them. சரியா? ஸோ நம்ம ப்ராப்பரான மெஷர் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்பீஷீஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். சம் ஆஃப் த அனிமல் ஸ்பீஷீஸ் ஆர் என்டேஞ்சர்ட் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஹண்டிங் அண்ட் போச்சிங். ஓகே, மெயினாக நிறைய ஸ்பீஷீஸ் வந்து உனக்கு எக்ஸ்டிங்க்ட் ஆகுறது எதனால், ஹண்டிங் அண்ட் போச்சிங்னால, நிறைய வேட்டையாடுறதுனால, அளவுக்கு அதிகமாக வேட்டையாடுறதுனால. ஸோ இஃப் இட் இஸ் கண்ட்ரோல் தேர் கேன் பி அ சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ். அதே மாதிரி பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, அண்ட் அதே மாதிரி நம்ம நிறைய கன்சியூம் பண்ணுறதுனால நிறைய பொல்யூட்டன்ஸும் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பை கன்சியூமிங் லெஸ் வி கேன் ப்ரொடெக்ட் த எக்கோசிஸ்டம். ஓகே, அண்ட் நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை நம்ம தடுக்கிறோம். ஏன்னா இந்த பிளாஸ்டிக்ஸும் இந்த ஃபுட் செயினில் போய் அஃபெக்ட் ஆகி இந்த ஸ்பீஷீஸை எக்ஸ்டிங்க்ட் ஆக வைக்குது. சரியா? ஸோ ரீசைக்கிள், நம்ம நிறைய திங்ஸை ரீசைக்கிள் பண்ணலாம் அண்ட் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வாட் ஆர் த மெஷர்ஸ் டு ப்ரொடெக்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸில் நீங்கள் இந்த பாயிண்ட்லாம் வந்து எழுதணும். அண்ட் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தடுக்கணும். அண்ட் நிறைய ட்ரீஸ் வந்து நம்ம பிளான்ட் பண்ணணும். சரியா? So planting the native trees like neem tree, umbrella tree and banyan tree in our surroundings will be helpful for the animals. Okay, so நம்ம சுற்றி இந்த மாதிரி ரொம்ப காமனான ட்ரீஸ் லைக் பேனியன் ட்ரீ, நீம் ட்ரீ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணோன்னா உனக்கும் நல்லது, உன்னை சுற்றி இருக்கிற அனிமல்ஸ் ஸ்பீஷீஸ்க்குமே வந்து நல்லது. ஓகே, வாட் ஆர் த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்? ஸோ கவர்மெண்ட்டுக்குமே இதை பற்றி புரிஞ்சிச்சு. ஓகே, காடுகள் இல்லைனா நம்ம மனுஷங்களால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சில இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து எடுத்துச்சு. ஓகே, என்னென்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, Project Tiger. Project Tiger is a wildlife conservation project initiated in India in 1972. So இந்த ப்ராஜெக்ட் பேர் எந்த வருஷத்தில் அவங்க இனிஷியேட் பண்ணாங்க, வாட் இஸ் த ரீசன் டு இனிஷியேட் த ப்ராஜெக்ட்? ஸோ ப்ராஜெக்ட் டைகர் எதுக்கு இனிஷியேட் பண்ணாங்க? டு ப்ரொடெக்ட் பெங்கால் டைகர். ஓகே, பெங்கால் டைகரோட நம்பர் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகிறதுனால டு ப்ரொடெக்ட் த பெங்கால் டைகர் உங்களுக்கு ப்ராஜெக்ட் டைகர் இந்த இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இது 1973 ஃபர்ஸ்ட் ஏப்ரல் லான்ச் பண்ணாங்க அண்ட் ஹஸ் பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வென்ச்சர். கார்பெட் நேஷனல் பார்க் வாஸ் த ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் இன் இந்தியா டு பி கவர்ட் அண்டர் ப்ராஜெக்ட் டைகர். ஓகே, ஸோ கார்பெட் நேஷனல் பார்க்கில் தான் டைகர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு உனக்கு அங்கே தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. ஸோ டியூ டு ப்ராஜெக்ட் டைகர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைகரோட பாப்புலேஷனை நம்ம 2006 1400 இருந்துச்சு, அதை நம்ம 2018 2916 வரைக்கும் நம்ம டைகரோட பாப்புலேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தட் இஸ் அ கிரேட் சக்ஸஸ் இல்லையா? ஓகே, அதை தவிர்த்து வாட் ஆர் த அதர் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்? வேறு என்னென்னலாம் நம்ம அரசு முயற்சி பண்ணுச்சு? மெட்ராஸ் வைல்ட் லைஃப் ஆக்ட் 1873. இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்பாங்க. ஆல் இந்தியா எலிஃபென்ட் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் 1879. The Wild Bird and Animal Protection Act 1912. Bengal Rhinoceros Preservation Act 1932. All India Wildlife Protection Act 1972. Environmental Protection Act 1986. Okay, so next என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெட் டேட்டா புக். வாட் டு யூ மீன் பை ரெட் டேட்டா புக்? ரெட் டேட்டா புக்னா ரெட் கலரில் இருக்கிற புக்கு அப்படின்னு வந்து சொல்லிடக்கூடாது. ரெட் டேட்டா புக் இஸ் அ ஃபைல், நல்லா கவனிங்க, ஃபைல் ஃபார் ரெக்கார்டிங் ரேர் அண்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் ஃபங்கை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரேராக இருக்கிற பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீஷீஸ், என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், ஃபங்கை, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி ஃபைலாக வச்சுருக்கிற அந்த டேட்டாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெட் டேட்டா புக்குன்னு சொல்கிறோம். ஓகே, ஈவன் சம் லோக்கல் சப்ஸ்பீஷீஸ் இன் ஸ்டேட். ஓகே, இந்த ஸ்டேட்டில் பர்டிகுலராக ரொம்ப குட்டியாக ஒரு குட்டி ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்பீஷீஸ் கூட நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ ரெட் டேட்டா புக் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ட் டேட்டா ஃபார் அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ் அண்ட் மானிட்டரிங் ப்ரோக்ராம்ஸ் ஆன் ஹேபிட்ஸ் அண்ட் ஹேபிட்டட்ஸ் ஆஃப் ரேர் அண்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். ஓகே, ஸோ திஸ் புக் இஸ் கிரியேட்டட் டு ஐடென்டிஃபை and protect the nature. Okay, protect the species. Okay, இதை யார் மெயின்டைன் பண்ணுறா? ரெட் டேட்டா புக்கை. வெரி இம்பார்ட்டன்ட். ரெட் டேட்டா புக்கை மெயின்டைன் பண்ணுறது யார்? இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், IUCN. இவங்க தான் ரெட் டேட்டா புக்கை மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, ஸோ IUCN, what is IUCN? IUCN is an international organization working in the field of natural conservation
அண்ட் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நேச்சரை எப்படி கன்சர்வ் பண்ணுறது, நேச்சரோட ரிசோர்ஸஸ் எப்படி கன்சர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சில ப்ரோக்ராம்ஸ்லாம் பில்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்டியூட் தான் என்னது நம்மளோட IUCN. அவங்க தான் இந்த ரெட் டேட்டா புக்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. 1964 தான் IUCN வாஸ் ஃபவுண்டட் with the aim of maintaining a complete record of every species that ever lived. Okay, so இதுதான் establish பண்ண red data book. It classifies species mainly into 3 categories. Okay, so species தான் மெயினா வந்து உனக்கு 3 கேட்டகரியா ரெட் டேட்டா புக்ல உனக்கு பிரிச்சு போட்டிருக்காங்க. threatened species, not threatened species and unknown species. Okay, அண்ட் அதே மாதிரி இந்த ரெட் டேட்டா புக்கில் எதனால் ஒரு ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகுது அந்த ரீசனுமே வந்து உனக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ரெட் டேட்டா புக் கண்டெய்ன்ஸ் கலர் கோடட் இன்ஃபர்மேஷன் ஷீட்ஸ் லைக் பிளாக் ஃபார் ஸ்பீஷீஸ் விச் ஆர் எக்ஸ்டிங்க்ட், ரெட் ஃபார் ஸ்பீஷீஸ் தட் ஆர் என்டேஞ்சர்ட் அண்ட் ஸோ ஆன். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். ஓகே, ஸோ இப்போ சில ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸ்லாம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்டிங்க்ட் இந்த வைல்ட்னா கொஞ்சம் ரொம்ப என்னது ரிஸ்கில் இருக்குது எக்ஸ்டிங்ஷனில் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸ்டிங்க்ட் இந்த வயல். அதை விட கொஞ்சம் ரிஸ்க் கம்மினா கிரிட்டிக்கல் இன்ஜர்ட், அதை விட கொஞ்சம் ரிஸ்க் கம்மினா என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸில் அந்த ஸ்பீஷீஸை போடுவாங்க. அதை விட கொஞ்சம் ரிஸ்க் கம்மினா வல்னரபிள், அதை விட கொஞ்சம் ரிஸ்க் கம்மினா லீஸ்ட் கன்சர்ன். இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் நம்ம ஸ்பீஷீஸை கிளாஸிஃபை பண்ணி உனக்கு என்ன பண்ணியிருப்பாங்க இந்த ரெட் டேட்டா புக்கில் ஸ்பீஷீஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஒவ்வொரு கலர் கோடட் ஷீட்ஸில் வந்து இருக்கும். பிளாக் கலர் ஷீட்ஸில் வந்து உனக்கு எக்ஸ்டிங்க்டான ஸ்பீஷீஸை போட்டிருப்பாங்க. அப்புறம் ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஃபார் ஸ்பீஷீஸ் தட் ஆர் என்டேஞ்சர்ட். ஓகே, ஸோ இதான் ரெட் டேட்டா புக்கில் இருக்கிற IUCN ரெட் லிஸ்ட் categories. Okay, so IUCN அதோட full form என்ன International Union for Conservation of Nature, WWF னா என்ன World Wildlife Fund, ZSI னா என்ன Zoological Survey of India, BRP னா என்ன Biosphere Reserve Program, CPCB னா என்ன Central Pollution Control Board. Okay, so இந்த ரெட் டேட்டா புக்னால வாட் ஆர் த அட்வான்டேஜஸ்? ஓகே, இந்த ரெட் டேட்டா வந்து நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? இட் ஹெல்ப்ஸ் டு இவாலுவேட் த பாப்புலேஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ஸ்பீஷீஸ். ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸோட பாப்புலேஷனை நம்ம எவாலுவேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன, இட் கேன் பி யூஸ் டு எவாலுவேட் த ஸ்பீஷீஸ் அட் த குளோபல் லெவல். டோட்டலாக இந்த லோக்கல் ஏரியாவில் மட்டும் இல்லாமல் குளோபல் லெவலில் இந்த ஸ்பீஷீஸோட பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னு நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் evaluate பண்ண முடியும். And next, the risk of species becoming globally extinct can be estimated with the help of this book. இந்த புக் மூலமா எவ்வளோ எந்த ரிஸ்க் எக்ஸ்டிங்ஷன் ரிஸ்கில் இந்த ஸ்பீஷீஸ் வந்து இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். இட் ப்ரொவைட்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் மெஷர்ஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். அதே மாதிரி இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலான்னு அது வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இன் த ரெட் டேட்டா புக் இஸ் இன்கம்ப்ளீட். ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் அப்டேட் ஆகாமல் தான் இருக்குது. ஓகே, ஓகே, ஸோ இந்த புக்கில் வந்து உனக்கு இந்த பிளான்ஸ் அனிமல்ஸ் பற்றியான என்டேஞ்சர்ட் எக்ஸ்டிங் ஸ்பீஷீஸ் பற்றியான லிஸ்ட் இருக்குது. பட் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதெல்லாம் எக்ஸ்டிங்க்டாக இருக்குது, எதெல்லாம் ரிஸ்கில் இருக்குது, அதை பற்றின டேட்டா வந்து இங்கே இல்லை. ஸோ தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெட் டேட்டா புக். ஓகே, அண்ட் இந்த ரெட் டேட்டா புக்கோட சோர்ஸ் வந்து இன்னுமே வந்து ப்ராப்பராக வந்து தெரியல. ஸோ தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜ். ஸோ வேர்ல்ட் வைல்ட் லைஃப் டே வந்து உனக்கு March 3 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ரெட் டேட்டா புக் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ரெட் டேட்டா புக் கேட்டகரிஸ்குள்ளே வர வேண்டிய நிறைய ஸ்பீஷீஸ்லாம் இருக்குது. சரியா? ஸோ இந்தியாவில் உனக்கு என்னது நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து இருக்குது. என்னது இந்தியாவில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ 2.4% ஆஃப் த வேர்ல்டு ஏரியா இந்தியா இருக்குது. அதில் 7 to 8% ஆஃப் ஆல் ரெக்கார்டட் ஸ்பீஷீஸ், 45,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் 91,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸ் இந்தியாவில் வந்து இருக்குது. ஓகே, அண்ட் நிறைய வெரைட்டி ஆஃப் எக்கோசிஸ்டம், ஃபாரஸ்ட், கிளாஸ்லேண்ட், டெசர்ட், வெட்லேண்ட் சொல்லிட்டு நிறைய விதமான எக்கோசிஸ்டமும் இந்தியாவில் இருக்குது. ஓகே, ஸோ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், 34 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், எங்கெங்கெல்லாம் நிறைய ஸ்பீஷீஸ் உன்னால் பார்க்க முடியும் அதான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவோம். 34 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குது. அதில் 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் உனக்கு இந்தியாவில் தான் இருக்குது. அதை உனக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து உனக்கு IUCN ஸ்டேட் மெம்பராக 1969 ஆச்சு. ஓகே, IUCN இந்தியா
country office was established in 2007 in New Delhi. Red Data Book of India contains the conservation status of animals and plants which are found in the Indian subcontinent. Indian subcontinent la இருக்கக்கூடிய சில animals and plants ஓட conservation status எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம Red Data Book of India ல பார்க்க முடியும். So surveys conducted by Zoological Survey of India and the Botanical Survey of India under the guidance of Ministry of Environment, Forest and Climate Change உனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? According to WWF, there has been 60% decrease in the size of population of animals. Okay? So 60% உனக்கு animals ஓட population வந்து என்ன ஆயிருக்கு? Decrease ஆயிருக்கு. Okay? past 40 yearsல. ஸோ இதே மாதிரியே போயிட்டு இருந்தா இந்தியாவோட அந்த வைல்ட் லைஃப் ஸ்பீஷிஸ் வெரைட்டியுமே வந்து ரொம்ப எக்ஸ்டின்ட் ஆக போக நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ வி ஹாவ் டு ப்ரொடெக்ட். கன்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, கன்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இதை வந்து அப்படியே விட்டுட்டோம்னா மொத்தமாகவே வந்து வி ஒன்லி கெட் அஃபெக்டட், நமக்கு தான் நிறைய பிரச்சனை. ஸோ நம்ம இதை வந்து தடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹெல்ப்ஸ் அஸ் டு ப்ரொடெக்ட், மெயின்டைன் அண்ட் ரெக்கவர் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் ஸ்பீஷிஸ். கன்சர்வேஷன் இஸ் ஆஃப் 2 types. எப்படிலாம் நம்ம கன்சர்வேஷன் பண்ணலாம்? 2 விதம் இருக்குது. இன்சிட்டு கன்சர்வேஷன் அண்ட் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்சிட்டு கன்சர்வேஷன்னா என்ன? என்னது? ஃபர்ஸ்ட் இன்சிட்டு கன்சர்வேஷன்னா என்ன? வாட் டு யூ மீன் பை இன்சிட்டு கன்சர்வேஷன்? In-situ conservation is nothing but conservation of living resources within the natural ecosystem. ஓகே, ஸோ லிவிங் ஸ்பீஷீஸை அது எங்கே இருக்குமோ அதே இடத்துலையே ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்சிட்டு கன்சர்வேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த ஸ்பீஷீஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணல, அந்த ஸ்பீஷீஸ் எங்கே இருக்குது அந்த ஹேபிட்டட்டையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இன்சிட்டு கன்சர்வேஷனில் உனக்கு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அச்சீவ்ட் பை ப்ரொடெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ஹேபிட்டட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் இன் சர்டெயின் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ஸோ இந்த நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் or bird sanctuary and biosphere reserves-லாம் examples for in-situ conservation. ஸோ யூஸ்வலாக இந்த ஸ்பீஷீஸ்லாம் இந்த மாதிரி ஏரியாவில் தான் வாழும்னா அந்த ஏரியாலே அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், we call it as in-situ conservation. ஓகே, ஸோ இந்தியாவில் உனக்கு 73 நேஷனல் பார்க், 416 sanctuaries and 12 biosphere reserves உனக்கு இந்தியாவில் இருக்குது. நேஷ்னல் பார்க்னா என்ன நல்லா கவனிங்க. ஸோ நேஷ்னல் பார்க், பயோஸ்பியர் ரிசர்வ், இதுக்கு உண்டான வித்தியாசம் உனக்கு வந்து நல்லா தெரியணும். ஓகே, நேஷ்னல் பார்க் இஸ் அன் ஏரியா விச் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ரிசர்வ்டு ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த வைல்ட் லைஃப். என்னது? நேஷ்னல் பார்க் வந்து வைல்ட் லைஃபோட ப்ரொடெக்ஷனுக்காக, பெட்டர்மெண்ட்காக கம்ப்ளீட்டாக ரிசர்வ் பண்ணியிருக்கிற இடம் தான் நேஷ்னல் பார்க். ஓகே, ஸோ இங்கே வந்து உனக்கு ஃபாரஸ்ட்ரி, கிரேசிங், கல்டிவேஷன் ஆர் நாட் பெர்மிட்டட். இந்த ஸ்பீஷீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்த நம்ம என்ன பண்ண மாட்டோம், கிரேசிங்க்கோ அக்ரிகல்ச்சருக்கோ விட மாட்டோம். ஓகே, ப்ரைவேட் ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஆர் நாட் அலோட். இங்கே வந்து நம்மளால ஒரு இடம் கூட வாங்க முடியாது. சரியா? ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் த வைல்ட் லைஃப் அண்ட் அதர் plant species. National parks cover an area of 100 to 500 square kilometers. என்னது? நேஷனல் பார்க்ஸ் உனக்கு யூஸ்வலாக 100 to 500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நேஷ்னல் பார்க்ஸ் இன் இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்ஸோட லிஸ்ட் உனக்கு கொடுத்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நேஷ்னல் பார்க்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, கிண்டி நேஷ்னல் பார்க் சென்னையில், இந்திரா காந்தி நேஷனல் பார்க் கோயம்புத்தூர், கல்ஃப் ஆஃப் மன்னார் நேஷனல் பார்க் ராமநாதபுரம், முதுமலை நேஷனல் பார்க் நீல்கிரிஸ், முகூர்த்தி நேஷனல் பார்க் நீல்கிரிஸ். ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன இன்சிட்டு கன்சர்வேஷனில் நேஷனல் பார்க் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன உனக்கு வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ். என்னது? நெக்ஸ்ட் என்ன வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ், வனவிலங்கு சரணாலயங்கள். சாங்சுவரினா என்ன? ஸோ நேஷ்னல் பார்க்கில் என்னென்ன பண்ணக்கூடாது, அங்கே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சாங்சுவரியுமே இட் இஸ் அ ப்ரொடெக்டட் ஏரியா விச் இஸ் ரிசர்வ்டு ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஒன்லி. ஓகே, இங்கே வந்து நம்ம அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் உனக்கு இந்த ஏரியா. ஸோ இங்கே வந்து ஹார்வெஸ்டிங் ஆஃப் டிம்பர், கலெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஓனர்ஷிப் இதெல்லாம் இங்கே அலௌடு. சரியா? இங்கே நம்ம டிம்பர் ஹார்வெஸ்ட் பண்ணலாம், ஃபாரஸ்ட்டோட ப்ராடக்ட்ஸ் கலெக்ட் பண்ணலாம், எல்லாமே இங்கே அலௌடு, மேக்ஸிமம் அலௌட். ஓகே, ஆனால் இதெல்லாம் அலௌடு இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி போச்சிங் இதெல்லாம் அலௌடு இல்லை, ஹண்டிங்லாம் அலௌடு இல்லை. ஓகே, அண்ட் அதே மாதிரி
controlled interference like tourist activities also allowed. Okay, அப்பப்ப touristோட கொஞ்சம் interferenceம் இங்க வந்து allowed. Okay, so what are the difference between wildlife sanctuary and national park அது தெரிஞ்சுக்கணும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற வைல்ட் லைஃப் சாங்சுரியோட லிஸ்ட் உனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னது, நேஷனல் பார்க்குக்கும் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கும் வாட் ஆர் த டிஃபரன்சஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வைல்ட் லைஃப் சாங்சுரியில் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அலோவ் பண்ணுவோம், பட் நேஷனல் பார்க்கில் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் அலோவ்ட். அண்ட் அதே மாதிரி இங்கே வைல்ட் லைஃப் சாங்சுரியில் ஒரு பர்டிகுலர் ஃப்ளோரா பர்டிகுலர் ஃபோனாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஆனால் நேஷனல் பார்க்கில் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் உள்ள ஃப்ளோரா ஃபானா எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இங்கே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து ஃபிக்ஸட் பவுண்ட்ரி கிடையாது, பட் இங்கே உனக்கு பவுண்ட்ரிஸ் ஃபிக்ஸடாக இருக்கும். இங்கே உனக்கு பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக்கு அலௌடு இருக்குது, இங்கே வந்து ஜென்ரல் பப்ளிக் அலௌடு கிடையாது. அண்ட் இங்கே வந்து சாங்சுரிஸ் வந்து யூஸ்வலாக சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உனக்கு ஃபார்ம் பண்ணும். இது வந்து தே ஆர் ஃபார்ம்டு பை த சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகே, ஒரு சாங்சுரியை நம்ம நேஷனல் பார்க்குக்கு அப்கிரேட் பண்ணலாம், ஆனால் நேஷனல் பார்க்கை வந்து நம்ம சாங்சுரியாக டவுன்கிரேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஸோ நேஷனல் பார்க் பார்த்தோம், வைல்ட் லைஃப் சாங்சுரி பார்த்தோம். நெக்ஸ்ட் விதமான இன்ஸ்டிடியூ கன்சர்வேஷனில் என்னது பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ பயோஸ்பியர் ரிசர்வுமே ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா. இங்கே ஹியூமன் பாப்புலேஷன் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் த சிஸ்டம். சரியா? ஓகே, இது யூஸ்வலாக 5000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஓகேயா? தே கன்சர்வ் த எக்கோசிஸ்டம், ஸ்பீஷீஸ் அண்ட் ஜெனரிக் ரிசோர்ஸஸ். ஓகே, இந்த ஏரியாஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு பயோஸ்பியர் ரிசர்வ் செட் பண்ணுறாங்க. ஸோ இதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். அட்லீஸ்ட் உனக்கு ரெண்டாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகே, ஸோ இன்சிட்டு கன்சர்வேஷன் இந்த நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் யூஸ்வலாக அந்தந்த ஸ்பீஷீஸை அதோட நேச்சுரல் ஹேபிட்டடோட நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இன்சிட்டு கன்சர்வேஷனோட மெயின் அட்வான்டேஜே. வேறு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பீஷீஸ் ஃபர்ஸ்ட் மெயின் அட்வான்டேஜஸ், ஸ்பீஷீஸ் வந்து அந்த ஹேபிட்டட்ல ஈஸியாக அடாப்ட் ஆகிருக்கும், பிகாஸ் அதோட ஹேபிட்டட்லேயே தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸ்பீஷீஸ் கேன் இன்டராக்ட் with each other. ஏன்னா நிறைய ஸ்பீஷீஸும் அந்த ஹேபிட்டட்ல இருக்கிறதுனால they can interact. அண்ட் இங்கே நேச்சுரல் ஹேபிட்டட் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இங்கே வந்து ரொம்ப லெஸ் எக்ஸ்பென்சிவ், நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா இது நேச்சுரல் ஹேபிட்டட்னால அதுக்கே அந்த மேனேஜிங் ப்ராசஸ் வந்து தெரியும். நீட்ஸ் ஆஃப் இண்டிஜினஸ் பீப்புள் ஆர் ப்ரொடெக்டட். ஓகே, அண்ட் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரமும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. ஓகே, எக்ஸிட்டு கன்சர்வேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம வைல்ட் லைஃப்பை கன்சர்வ் பண்ண போகிறோம், பட் அதோட ஹேபிட்டட்ல இல்லை, வேற ஒரு ஹேபிட்டட்ல நம்ம அவுட் சைட் தேர் ஹேபிட்டட்ல நம்ம வைல்ட் லைஃப்பை கன்சர்வ் பண்ணுறோன்னா we call it as எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ஓகே, ஸோ ஜூஸ், பொட்டானிக்கல் கார்டன்ஸ், ஓகே, அண்ட் நிறைய விதம் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வைல்ட் லைஃப்பை நம்ம கன்சர்வ் பண்ணலாம் எக்ஸிட்டு. ஓகே, ஸோ என்னென்ன டைப்ஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா பொட்டானிக்கல் கார்டன்ஸ், தாவரவியல் பூங்காக்கள். இங்கேயுமே வந்து நாங்கள் இப்போ ரீசெண்டாக விசிட் பண்ண பெங்களூரில் இருக்கிற ஒரு பொட்டானிக்கல் கார்டன் வந்து லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன். ஓகே, இங்கே வந்து இட் இஸ் அ பிளேஸ் வேர் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் க்ரோன். தீஸ் பிளேஸ் ப்ரொவைட் அ ஹெல்த்தி அண்ட் காம் என்வாயன்மெண்ட். இங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாக நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீஷீஸை இங்கே வந்து எல்லாரும் வந்து ரியார் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்கே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா எடுத்து இவங்க வந்து இந்த ஸ்பீஷீஸ்லாம் வந்து வளர்க்குறாங்க. தட் இஸ் பொட்டானிக்கல் கார்டன். யூஸ்வலாக plants, flowers and vegetables தான் பொட்டானிக்கல் கார்டனில் ரேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன, ஜுவாலஜி கார்டன்ஸ். இங்கே வேர் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் ஆர் கன்சர்வ்ட். ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹேபிட்டட்டில் நம்ம வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்லாம் இங்கே என்ன பண்ணுறோம் அதோட ஹேபிட்டட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து இதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்து இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் நம்ம கன்சர்வ் பண்ணுறோம். ஓகே, இந்தியாவிலேயே 800 ஜுவாலஜிக்கல் கார்டன்ஸ் வந்து உனக்கு இருக்குது. ஓகே, ஸோ த ஓல்டஸ்ட் ஜூ இஸ் Schönbrunn Zoo in Vienna, established in the year 1759. First zoo in India வந்து பரச்பூர். ஓகே, 1800ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. வேற என்ன, டிஷ்யூ கல்ச்சர். ஓகே, டிஷ்யூ கல்ச்சர்னா என்ன, இட் இஸ் அ டெக்னிக் ஆஃப் க்ரோயிங் பிளான்ட் செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், சீட்ஸ் ஆர் அதர் பிளான்ட் பார்ட்ஸ் இன் அ ஸ்டெரைல் என்வாயன்மெண்ட் ஆன் அ நியூட்ரியன் மீடியம். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், சில ஸ்பீஷீஸோட
செல்லு, டிஷ்யூ, அதோட ஆர்கன்ஸ், அதோட சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து தனியாக ஒரு நியூட்ரியன் மீடியமில் நம்ம அதை வளர்க்குறோம் அப்படின்னா அதுதான் அந்த செல்லுலேருந்து அந்த சீட்லேருந்து நம்ம வந்து ஒரு ஸ்பீஷீஸை தனியாக ஆர்டிஃபிஷியலாக நியூட்ரியன் மீடியமில் வளர்க்குறோன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் டிஷ்யூ கல்ச்சர். டிஷ்யூவில் இந்த செல்லில் ஒரு சீட்லேருந்து தனியாக ஒரு நியூட்ரியன் மீடியமில் வளர்க்குறதுனால வி கால் திஸ் அஸ் டிஷ்யூ கல்ச்சர். ஏன்னா இது அதோட கண்டிஷனில் யூஸ்வலாக இது வந்து ஒரு மண்லேயோ இல்லை ஒரு தண்ணிலேயோ வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டோ அனிமல் ஸ்பீஷீஸை நம்ம வந்து தனியாக ஒரு நியூட்ரியன் மீடியமில் லேப் கண்டிஷன்ஸில் நம்ம வந்து வளர்க்குறதுனால திஸ் இஸ் டிஷ்யூ கல்ச்சர். நெக்ஸ்ட் என்ன சீட் பேங்க். சீட் பேங்கில் என்ன பண்ணுவோம்? சீட் பேங்க் preserves dried seeds by storing them in a very low temperature. The largest seed bank in the world is Milliam Seed Bank in England. சீட் பேங்கில் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வெரி லோ டெம்பரேச்சரில் நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் சீட் பேங்க்னு சொல்கிறோம். சில நேரங்களில் எமர்ஜென்சி கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு இந்த சீட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சில ஸ்டடீஸ்க்குமே இந்த சீட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன க்ரையோ பேங்க். Okay, in this technique, it is a technique by which a seed or embryo is preserved at a very low temperature. Okay, இங்க நம்ம என்ன பண்றோம் சீடையோ எம்ப்ரையோ very low temperature ஸ்டோர் பண்றது தான் we call it as cryo bank. It is usually preserved in liquid nitrogen at -196 degrees Celsius. Okay, so இந்த temperature நோட் பண்ணிக்கோங்க. -196 degrees Celsiusல நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சீடையோ எம்ப்ரியோவையோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா we call it as cryo bank. We call it as cryo bank. ஓகே, எக்ஸிட்டு கன்சர்வேஷனோட அட்வான்டேஜஸ் என்ன? ஓகே, ஸோ நிறைய ஸ்பீஷஸ் லாஸ் ஆகாமல் சில ஸ்பீஷஸ்லாம் கம்ப்ளீட்டாக எக்ஸ்டிங்க்ட் ஆகிற நிலமையில் ஒரே ஒரு அனிமல் மட்டும் இருக்குன்னா அந்த அனிமலை நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக அதுக்கேற்ற மாதிரி என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸை நம்ம ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த எக்ஸிட்டு கன்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். And endangered animals can be breeded in these ways. Okay, அந்த மாதிரி எக்ஸ்டிங்க்ட் ஆகக்கூடிய நிலைமையில் போகிற இருக்கிற அனிமல்ஸை இந்த கன்சர்வேஷன் will be helpful. Threatened species are breeded and released in natural environment. Useful for conducting research. Okay, so இதான் எக்ஸிட்டு கன்சர்வேஷனோட அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ பிபிஆர்னா என்ன? People's Biodiversity Register. என்னது? People's Biodiversity Register. So People's Biodiversity Register is a document which contains comprehensive information on locally available bioresources. Okay, so இந்த டாக்குமெண்ட்டில் உனக்கு என்ன இருக்கும்? அங்கே லோக்கலாக அவைலபிளாக இருக்கிற அந்த பயோ ரிசோர்ஸஸோட இன்ஃபர்மேஷன் உனக்கு இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஓகே, பயோ ரிசோர்ஸஸ்னால் என்ன மேம்? அங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல், அதோட பை ப்ராடக்ட்ஸ், அதோட யூஸ் என்ன, அதோட வேல்யூ என்ன, அந்த பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே உனக்கு இந்த பிபிஆரில் இருக்கும். A biodiversity management committee is set up in each local body according to the provisions of Biological Diversity Act. ஓகே, ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டியே வந்து இருக்குது. ஓகே, இந்த கமிட்டி என்ன பண்ணும்? they prepare the people's biodiversity registers with the guidance and technical support of National Biodiversity Committee. ஓகேயா? ஸோ இவங்க என்ன பண்ணுவோம்? இந்த ரெஜிஸ்டர் ப்ரிப்பரேஷன்னால நம்ம அங்கே இருக்கிற லோக்கல் ஸ்பீஷீஸோட இன்ஃபர்மேஷன் பற்றி நம்மளுக்கு வந்து தெரியும். அதை நம்ம கன்சர்வ் பண்ணலாம். ஓகே, அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹேபிட்டட்ஸ் பண்ணலாம், ப்ரீட் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் கேதரிங் ஆஃப் நாலேஜ் ரிலேட்டிங் டு பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஓகே, ஸோ த ரெஜிஸ்டர் entails a complete documentation of biodiversity in the area related to the plant, food source, wildlife, medicinal source, traditional knowledge, etc. Okay, ஸோ இந்த ரெஜிஸ்டரில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மொத்த பயோடைவர்சிட்டி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் உனக்கு அந்த புக்கில் வந்து கிடச்சிரும். ஸோ பிபிஆர் இஸ் தட் மச் இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பயோமேக்னிஃபிகேஷன். என்னது? பயோமேக்னிஃபிகேஷன். ஓகே, வாட் டு யூ மீன் பை பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Okay, so biomagnification na enna? It is the increase in contaminated substances due to intoxicating environment. Okay, for example,
ஒரு என்வாயன்மெண்ட்டில் ரொம்ப டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த ஸ்பீஷீஸ் வந்து டிஃப்ரெண்ட் மீன்ஸ் மூலமாக ஸ்பீஷீஸ்க்குள்ளே என்டர் ஆகிடும். இந்த ஸ்பீஷீஸை சாப்பிட்ற இன்னொரு ஸ்பீஷீஸ்ல அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் பாஸ் ஆகும். அந்த ஸ்பீஷீஸ்லேருந்து அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இன்னொரு ஸ்பீஷீஸ்க்கு வந்து பாஸ் ஆகும். இந்த மாதிரி இந்த டாக்ஸிசிட்டி அப்படியே பாஸ் ஆகிட்டே போகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், பயோமேக்னிஃபிகேஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கண்டாமினன்ஸ் என்னென்ன மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெவி மெட்டல்ஸாக இருக்கலாம். லைக் மெர்க்குரி, ஆர்சனிக், இதெல்லாம் வந்து ஸ்பீஷீஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து டேஞ்சரஸ். ஸோ இந்த கண்டாமினன்ட்ஸ் என்னது, இதெல்லாம் தான் கண்டாமினன்ட்ஸ். ஓகே, டிடிடி இதெல்லாமே வந்து சில கண்டாமினன்ட்ஸ். ஸோ இந்த கண்டாமினன்ட் ஸ்பீஷீஸோட பாடிக்குள்ளே என்டர் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் சப்ஸ்டன்சஸ் ஆர் டேக்கன் அப் பை த ஆர்கானிசம்ஸ் த்ரூ த ஃபுட் தே கன்சியூம். ஓகே, இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் சாப்பாடு மூலமாக ஒரு ஸ்பீஷீஸ் போய் ஒரு பிளான்ட் மேலே ஃபீட் பண்ணதுன்னா அந்த பிளான்ட்டில் இந்த கண்டாமினன்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கண்டாமினன்ட்ஸ் என்ன ஆகுது, அந்த பேர்டுக்கோ இன்செக்ட் உடம்புலையோ அது வந்து போயிடுது. ஓகே, ஸோ தீஸ் கண்டாமினன்ட்ஸ் என்டர் த பாடி ஆஃப் த ஸ்பீஷீஸ் through the food they consume. When the organism in the higher food chain feed on the organism in the lower food chain containing these toxins get accumulated in the higher organism. So இந்த இன்செக்ட் வந்து என்ன பண்ணுது, இந்த கண்டாமினன்ட்ஸை சாப்பிட்டு என்ன ஆகுது, இதுக்குள்ளே கண்டாமினன்ட்ஸ் வந்துடுது. இப்போ இந்த இன்செக்டை சாப்பிடக்கூடிய இன்னொரு பேர்டு வந்து என்ன ஆகும், இந்த பேர்டு வந்து இப்போ இந்த இன்செக்டை சாப்பிடுதுன்னா இந்த கண்டாமினன்ட்ஸ் எல்லாமே இப்போ இந்த பேர்டோட பாடியில் வந்து பாஸ் ஆகிடுது. இப்போ இந்த பேர்டை சாப்பிடக்கூடிய இன்னொரு ஆர்கானிசம், இந்த ஆர்கானிசம்க்கு இந்த கண்டாமினன்ட்ஸ் இப்படியே பாஸ் ஆகுது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பயோமேக்னிஃபிகேஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கண்டாமினன்ட்ஸ் வந்து உனக்கு எது மூலமாக வந்து அந்த என்வாயன்மெண்ட்டில் வருது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர்ஸ் மூலமாக, அதே மாதிரி இன்செக்டிசைட்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் மூலமாக உனக்கு இந்த சாயிலில், பிளான்ட்ஸில், ரிவர்ஸ், லேக்ஸ், சீஸில் வந்து உனக்கு இந்த கண்டாமினன்ட்ஸ் பாஸ் ஆகுது. தீஸ் காஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இன் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த வாட்டர் பாடிஸில் இருக்கக்கூடிய அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இந்த வாட்டரை கன்சியூம் பண்ணுறப்ப கண்டாமினன்ட்ஸ் இந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்குள்ளே என்டர் ஆகிடுது. ஓகே, அதனால அந்த அக்வாட்டிக் ஆர்கானிசமை சாப்பிடக்கூடிய மற்ற ஆர்கானிசமில் அப்படி இந்த கண்டாமினன்ட்ஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால திஸ் காசஸ் ஹெவி பயோமேக்னிஃபிகேஷன். ஓகே, ஆர்கானிக் கண்டாமினன்ட்ஸ் காஸ் அட்வர்ஸ் இம்பேக்ட் ஆன் த ஹெல்த் ஆஃப் ஹியூமன்ஸ். ஓகே, நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஓகே, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ், ஸோ அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் கிடையாது, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுமே நிறைய டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸை அப்படியே வாட்டர் பாடிஸில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதனால் வாட்டர் பொல்யூட் ஆகுது, லேண்ட் பொல்யூட் ஆகுது. ஸோ இந்த கண்டாமினன்ட்ஸ் இந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்குள்ளே என்டர் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பயோமேக்னிஃபிகேஷன் உனக்கு வர சான்ஸ் இருக்குது. மைனிங் ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவும் உனக்கு நிறைய சல்ஃபைட் அண்ட் செலீனியம் டெபாசிட்ஸ்லாம் சாயிலில், வாட்டரில் அக்யூமுலேட் ஆகுது. அகெயின் அது பயோமேக்னிஃபிகேஷனுக்கு லீட் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த காசஸ் ஆஃப் பயோமேக்னிஃபிகேஷன். ஓகே, இப்போ வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் பயோமேக்னிஃபிகேஷன்? என்னது, what are the effects of biomagnification அப்படின்னு பார்த்தோன்னா it has more impacts on humans. ஸோ கடைசியில் நம்ம ஃபுட் செயினில் ஒரு டாப் லெவலில் இருக்கும் இல்லையா. ஸோ எல்லா கண்டாமினன்ஸும் நம்ம ஹியூமன்ஸோட பாடியில் வந்து அக்யூமுலேட் ஆகுறதுனால நம்மளுக்குமே ஹியூமன்ஸ்க்குமே வந்து நிறைய டிசீசஸ் வர சான்ஸ் இருக்குது. லைக் கேன்சர், கிட்னி ப்ராப்ளம், லிவர் ஃபெயிலியர், பர்த் டிஃபெக்ட், ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ், ஹார்ட் டிசீஸ்னு போன்ற நிறையா உனக்கு health effects வந்து ஹியூமன்ஸ்க்கு வரும். இட் ஆல்சோ எஃபெக்ட்ஸ் த ரீப்ரொடக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மெரைன் ஆர்கானிசம்ஸ். மெரைன் ஆர்கானிசம்ஸில் இந்த கண்டாமினன்ட்ஸ் போகிறதுனால அதோட ரீப்ரொடக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. அண்ட் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ் அஃபெக்ட்ஸ் த லைஃப்ஸ் ஆஃப் மெனி அக்வாட்டிக் அனிமல்ஸ். ஓகே, அக்வாட்டிக் அனிமல்ஸோட கோரல் ரீஃப்ஸ்லாம் டிஸ்ட்ரக்ட் ஆகுறதுனால அக்வாட்டிக் அனிமல்ஸோட லைஃபும் உனக்கு கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடுது. த கெமிக்கல்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ் விச் ஆர் ரிலீஸ்ட் இன் டு த வாட்டர் அதுவுமே வந்து அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்குள்ளே போகிறதுனால பயோமேக்னிஃபிகேஷன் அகெயின் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுனால இட் இஸ் காசிங் ஹசார்ட்ஸ் டு எவ்ரி அதர் ஆர்கானிசம் இன் த ஃபுட் செயின் அப்படின்னு வந்து உனக்கு சொல்கிறாங்க. சரியா? ஸோ டாக்டர் ஷக்கீலா பானு கபீப், சயின்டிஸ்ட் ஃப்ரம் டெக்சாஸ் யூனிவர்சிட்டி, என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இந்த குரோமியம் மெட்டல் வந்து உனக்கு என்ன பண்ணுமா, உனக்கு ஃபீமேல் ஸ்பீஷீஸில் உனக்கு
இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பயோமேக்னிஃபிகேஷனால நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் வருது. ஓகே, ஸோ ஷீ இஸ் ஃப்ரம் புதுப்பட்டினம் வில்லேஜ் இன் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. சரியா? ஸோ அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம மேக்னிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம். இப்போ அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் தான் என்ன? அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் த குரூப் ஆஃப் பீப்புள் கன்சர்ன் வித் ஹெல்த், சேஃப்டி அண்ட் சைக்கலாஜிக்கல் வெல்னஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, சில ட்ரஸ்ட்டு ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸோட ஹெல்த்து, சேஃப்டி எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சில அனிமல்ஸ்லாம் வந்து சில டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்கும், ரோட்லலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இவங்க கலெக்ட் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சில அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளூ கிராஸ். இது ஒன் ஆஃப் தி அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். ஓகே, இது யூகேல இருக்கக்கூடிய ஒரு அனிமல் வெல்ஃபேர் சேரிட்டி. ஓகே, அவர் டம் ஃப்ரெண்ட்ஸ் லீக் அவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படி தான் ஆரம்பித்து 1897 இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்களோட விஷன் என்ன? எவ்ரி பெட் வில் என்ஜாய் எ ஹெல்த்தி லைஃப் இன் அ ஹாப்பி ஹோம். ஓகே, ஒவ்வொரு பெட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எனக்கு பெட்டு வளர்க்க பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில ஆர்கானிசம்லாம் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் அது நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறதில்ல. இல்ட்ரீட்லாம் சில பேர் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது, அதுவுமே ஒரு ஆர்கானிசம் தான். ஒவ்வொரு பெட்டுக்குமே வந்து நீ வீட்டில் வளர்க்குற ஆர்கானிசம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே வந்து ரைட்ஸ் இருக்குது டு என்ஜாய் அ ஹெல்த்தி லைஃப். ஓகே, ஸோ இந்த சேரிட்டி ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் பெட் ஓனர்ஸ். இந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்குற ஓனர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபண்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஓகே, யாருனால நிறைய இந்த வெட்டினரி ட்ரீட்மெண்ட்லாம் அஃபோர்ட் பண்ண முடியலையோ அவங்களுக்குலாம் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அன்வான்ட் அனிமல்ஸ், ரோட்டில் நிறைய வந்து அனிமல்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து சில நேரத்தில் ஆக்சிடென்ட்னால இறந்து போகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க நிறைய இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. சரியா? அண்ட் பப்ளிக்கை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, எஜுகேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ளூ கிராஸ் வாஸ் ஃபவுண்டட் டு கேர் ஃபார் working horses on the streets of London. Okay, it opened its first animal hospital in Victoria. First animal hospital உனக்கு விக்டோரியாவில் இவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ கேப்டன் வி சுந்தரம். என்னது, யாரு? கேப்டன் வி சுந்தரம் உனக்கு ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியாவை உனக்கு எங்கே வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க, உனக்கு 1959 he founded Blue Cross India. சரியா? So it is the country's largest animal welfare organization and runs several animal welfare events. Pet adaptation பண்ணுற நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இவங்க வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. ஓகே, Blue Cross of India has received several international and national awards. ஓகே, ஸோ நிறைய வாலண்டியர்ஸ்லாம் போய் இந்த ப்ளூ கிராஸில் வந்து ஹெல்ப் பண்ணி வீக்கெண்ட்ஸ்லாம் நிறைய ட்ரைவ்ஸ்லாம் நடக்கும். மெயின் ஆஃபீஸ் உனக்கு கிண்டி, சென்னையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, ஹாஸ்பிட்டல், ஷெல்டர்ஸ், ஆம்புலன்ஸ் சர்வீஸ், அனிமல் பர்த் கண்ட்ரோல்ஸ்னு சொல்லிட்டு நிறைய அம்யூனிட்டிஸுமே இருக்குது. ஓகே, அண்ட் கடைசியாக அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா CPCSEA. என்னது? CPCSEA. CPCSEA என்ன? The Committee for the Purpose of Control and Supervision of Experiments on Animals. என்னது? CPCSEA என்ன? The Committee for the Purpose of Control and Supervision of Experiments on Animals. இவங்க என்ன பண்ணுறாங்க, சில அனிமல்ஸ்லாம் நம்ம சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, ரிசர்ச்காகவோ அவங்களோட பர்சனல் பர்பஸ்க்காகவோ நிறைய அனிமல்ஸை வந்து இல்ட்ரீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக தான் உனக்கு இந்த கமிட்டி வந்து செட் பண்ணியிருக்காங்க, டு ப்ரிவென்ட் க்ரூயாலிட்டி டு அனிமல்ஸ். ஓகே, 1991 உனக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அனிமல்ஸை தேவையில்லாத விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாத மாதிரி, அதை ஹில்ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு தான் உனக்கு இந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கெலாம் அனிமல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு உயிர் தானே, அதை மதிக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு அனிமல்ஸை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் உனக்கு இந்த கமிட்டி வந்து இருக்குது. ஓகே, இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன? வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் CPCSEA அப்படின்னு பார்த்தோன்னா, to avoid unnecessary pain before and after experiment. ஓகே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அனிமல்ஸை கூட எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. டு ப்ரொமோட் த ஹியூமன் கேர் ஆஃப் அனிமல் யூஸ்ட் இன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். யூஸ் பண்ணுற அனிமல்ஸை, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அனிமல்ஸை எப்படி நம்ம கேரோட பார்க்கணும் அது.
to provide guidelines for animal housing, breeding and maintenance, and promote the human care of animals used in research purposes. What are the functions? இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? சிபிசிஎஸ்இஏவோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? அப்ரூவல் ஆஃப் அனிமல் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ். இப்போ இந்த அனிமலோட ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து அப்ரூவ் பண்ணுறது இவங்களோட வேலை. அப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த ரிசர்ச்க்கு நான் இந்த அனிமல் யூஸ் பண்ண போகிறேன்னா இவங்க தான் வந்து அதுக்கு பெர்மிஷன்லாம் வந்து கொடுக்குற அத்தாரிட்டி. அண்ட் ஏதாச்சும் வைலேஷன் பண்ணிட்டாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டில் இல்ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராப்பராக ஆக்ஷன் எடுக்கிறதும் இவங்க தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் கண்டக்டிங் அனிமல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஆர் ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் ஃபார் அதர் யூஸ். சரியா? ஸோ மொத்தமாக இந்த மாதிரி அனிமல்ஸை க்ரூயலாக ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த கமிட்டி தான் வந்து உனக்கு இருக்கு. சரியா? ஸோ எஸ் பசங்களா, நம்ம இந்த சாப்டரில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இந்த சாப்டரில் ஸ்டார்டிங்லேருந்து கன்சர்வேஷன்னா என்ன, ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி டீஃபாரஸ்டேஷன்னா என்ன, ஓகே, பயோடைவர்சிட்டிலாம் என்னன்னு படிச்சுட்டு டீஃபாரஸ்டேஷன்னா என்ன, ஏஃபாரஸ்டேஷன்னா என்ன, ரீஃபாரஸ்டேஷன்னா என்ன, ஓகே, அண்ட் எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும், அப்புறம் ரெட் டேட்டா புக்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய சில கேட்டகரிஸ்லாம் பற்றி படித்தோம், கன்சர்வேஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு படித்தோம், பயோமேக்னிஃபிகேஷன்னா என்ன இதெல்லாம் பற்றி படித்தோம், அண்ட் நிறைய அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனும் பற்றி படித்தோம். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த புக் பேக் கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஐ வில் ஆல்சோ ஹெல்ப் யூ, பட் நீங்களுமே வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பராக வந்து செக் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ புக் பேக் கொஷின்ஸ் நான் மேக்ஸிமம் சால்வ் பண்ணுறேன், பட் நீங்களுமே வந்து ஃபஸ்ட்டு நீங்களே கான்செப்டை புரிஞ்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ த பிளான்ஸ் ஃபவுண்ட் இன் அ பர்டிகுலர் ஏரியா, பிளான்ஸ் ஃபவுண்ட் இன் அ பர்டிகுலர் ஏரியா என்ன சொல்லுவோம், பிளான்ஸை வந்து வி கால் இட் அஸ் ஃப்ளோரா. டீஃபாரஸ்டேஷன்னா என்ன? டீஃபாரஸ்டேஷன் மீன்ஸ் cleaning of forest to grow plants, to look after plants, none of these. எதுவுமே கிடையாது. Deforestation of destroying of plants, none of these. Red data book gives a list of endemic species, extinct species, natural species, none of these. அப்படின்னு கேட்குறாங்க. Red data book gives a list of என்னது, endangered, extinct எல்லா கேட்டகரிஸும் கொடுக்கும். ஓகே, ஸோ none of this is the right answer. In-situ conservationனா என்ன? On-site conservation. In-situ conservationனா என்ன? உனக்கு on-site conservation. Wildlife Protection Act உனக்கு எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க? 1972ல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. WWF stand for World Wildlife Fund. The animal found in a particular area. The animal found in a particular area is known as endemic. Okay, the red data book is maintained by IUCN. Mudumalai Wildlife Sanctuary is situated in Nilgiris district. Dash is observed as World Wildlife Day 3rd March. Okay, இப்போ மேட்ச் த ஃபாலோயிங்க்கு நீங்களே வந்து ஆன்சர் பண்ணுங்கள். கிர் நேஷ்னல் பார்க் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு யூ ஷுட் கிவ் த ஆன்சர்ஸ். சரியா? ஸோ புக் பேக்கில் ப்ரீஃப்லி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் குளோபல் வார்மிங்? ஹீட்டிங் ஆஃப் எர்த் அட்மாஸ்பியர் டியூ டு த இன்க்ரீஸ் இன் கார்பன் டை ஆக்சைட் கேஸ். ஸோ ப்ராப்பர் டெஃபினிஷன் எழுதணும். எக்ஸ்டிங் ஸ்பீஷீஸ்னால் என்ன? கம்ப்ளீட்டாக உனக்கு வந்து அந்த வைல்ட் லைஃப்பில் இந்த டைமில் உனக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்டிங்ட் ஆயிருந்துச்சு, டிஸப்பியர் ஆயிடுச்சு, பட் ஒரு காலத்தில் இருந்துச்சுன்னா வி கால் இட் அஸ் எக்ஸ்டிங் ஸ்பீஷீஸ். எக்ஸ்டிங் ஸ்பீஷீஸோட லிஸ்ட், இந்த டோடோ ஸ்பீஷீஸ், டைனோசர் இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் எழுதலாம். என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ்க்கு ஏதாவது 2 எக்ஸாம்பிள். IUCNனா என்ன? இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதை பற்றி 2 லைன். ஓகே, பயோஸ்பியர் ரிசர்வ்னா என்ன? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ் எல்லாத்துக்குமே ப்ராப்பராக அங்கங்கே என்னென்ன பண்ணுவாங்க அதை பற்றி கிளியராக எழுதணும். டிஷ்யூ கல்ச்சர்னா என்ன? நான் சொன்னேன், நியூட்ரியன் மீடியமில் உனக்கு வந்து பிளான்ட் ஸ்பீஷீஸை வளர்க்குறோன்னா வி கால் இட் அஸ் டிஷ்யூ சீட்ஸை வளர்க்குறத வி கால் இட் அஸ் டிஷ்யூ கல்ச்சர். என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்னால் என்ன? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெட் டேட்டா புக். ஓகே, அண்ட் மெயின் ரீசன்ஸ் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். ஓகே, அண்ட் பயோமேக்னிஃபிகேஷன்னா என்ன? அது உனக்கு இந்த கண்டாமினன்ட்ஸ் உனக்கு வந்து அனிமல் ஸ்பீஷீஸில் அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா
அது ஃபுட் செயினில் வந்து அப்படியே அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் காஸ் லாட் ஆஃப் ஹெல்த் ஹசார்ட்ஸ். அதான் பயோமேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். பிபிஆர்னா என்ன, அந்த ரெஜிஸ்டர் அந்த டாக்குமெண்ட் பற்றி எழுதணும். சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் டீஃபாரஸ்டேஷன்னா என்ன, அதோட எஃபெக்ட்ஸ் அண்ட் அதோட காசஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு கன்சர்வேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன். இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டுவோட பற்றி எழுதணும், ப்ளூ கிராஸ் பற்றி எழுதணும். ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் ஈஸி, எல்லாமே உனக்கு இருக்குது. டைனோசரை நம்மளால இப்போ வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா நோ, பிகாஸ் தே ஆர் எக்ஸ்டிங்க்ட். அதோட ஃபாசில்ஸை வேணால் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். சரியா? அனிமல்ஸ் ஆர் அஃபெக்டட் பை டீஃபாரஸ்டேஷன் எப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அதோட ஹேபிட்டட் லாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் வந்து நிறைய அனிமல்ஸ்க்கு வந்து ஹேபிட்டட்டாக இருக்குது. ஸோ ஹேபிட்டட் லாஸ்னால் கண்டிப்பாக அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அனிமல்ஸ் ஆர் கெட்டிங் எஃபெக்டிவ். வை டிட் த நம்பர் ஆஃப் டைகர் அண்ட் பிளாக் பக் டிக்ரீஸ்? நிறைய ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால, போச்சிங் அண்ட் ஹண்டிங்னால உனக்கு வந்து நிறைய அனிமல்ஸ் என்டேஞ்சர்டாக இருக்குது. ஓகே, ஸோ எஸ், இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபாரஸ்ட்டை பற்றி படித்தோம், டிஃபாரஸ்டேஷன், ஏஃபாரஸ்டேஷன், ரீஃபாரஸ்டேஷன் பற்றி படித்தோம். அப்புறம் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்னால் என்ன, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். ரெட் டேட்டா புக் படித்தோம். அண்ட் வை வி ஹாவ் டு கன்சர்வ் அனிமல்ஸ் அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன், அனிமல் வெல்ஃபேர் பற்றி படித்தோம். ஓகே, ஸோ பசங்களா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அண்ட் இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் நான் உனக்கு வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணுறேன். அண்ட் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இந்த செஷன் பிடிஎஃப் நம்ம ஃபிசிக்ஸ் வால ஆப்பில் குட்டி வாரியர்ஸ் பேட்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. அங்கே நீ செஷன் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பை பை ஃப்ரம் ஐஸ்வர்யா மேம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் பசங்களா.